கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். சொல்லுங்கள், பரவாயில்ல. வெகு நாட்களுக்கு பிறகு தேவன் ஒரு மாபெரும் கிருபையினால் மறுபடியும் திருப்பத்தூர் எக்லீஸாக அடியனை வர வைத்து இந்த சத்திய பாடங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் ஒரு வாக்கியத்தையும் கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூரில் இருக்கும் இந்த சகோதர சகோதரிகளின் அன்பின் வாழ்த்துக்களையும் கூட உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம பாடத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நம்ம பண்ணுறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, படிச்சிட்டிங்களா? சொல்லுங்க. இல்லை, அதை சொல்லலாம். இல்லை, தெளிவாக இருப்போம். நம்ம கடந்த வகுப்பில் நான் பார்த்த பாடத்தின் தலைப்பு இப்போ சகோதரர் போன வகுப்பில் பார்த்தது கடினம் அப்படின்ற ஒரு தலைப்பில் பிரதர் எடுத்தது எல்லாருக்கும் அதாவது இந்த நான் கடைசியாக பார்த்த பாடத்தினுடைய தலைப்பு. ஓகே, 4 பலிகள் அது ரீகால் பண்ணுங்கள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பலி 4 விதமான பலி பார்த்தேன். என்னது? பிரதர்ஸ் சைடில் வாய்ஸே எனக்கு வரல, மறந்துட்டிங்களா? சரி, பரவாயில்ல. இருந்தாலும் ஒரு ஞாபகப்படுத்திங்க. பஸ்கா, இடுபலி, ஒப்புரவாகுதலின் பலி மற்றும் நினைவு கூறுதல் பார்த்தோம். ஸோ இதில் ஒவ்வொரு விஷயத்துலேயும் 3 விஷயங்களை பார்த்தோம். என்னென்னா, இங்கே பலியாகுது யாருக்கு இது அப்ளை ஆகுது, இதனால் அவங்களுக்கு கிடைக்கும் பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம். இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? பார்த்தோம், அது கன்ஃபார்மாக சூப்பர். பட் ஞாபகம் இருக்கா? இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு என்ன பண்ணுங்கன்னா, திருப்பி அந்த சப்ஜெக்ட் குரூப்பில் இருக்கும், ஸோ ரீகால் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ பாடம் டைம் இல்லாதனால நம்ம என்ன பண்ணலாம்னா நேராக போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் ஒரு டாக்டரின் ரீதியாக இருக்காது. சரிங்களா? இது ஒரு கேரக்டர் ரீதியான ஒரு பாடமாக என்ன ஆகும்னா இன்றைக்கி பார்க்க போகிற பாடம் இருக்கும். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி வழக்கமாக நம்ம கேள்வி தான் நம்மளோட பிரதான இதாக இருக்கும். ஸோ அதனால் என்னென்ன நாம் பார்க்குறோம் அப்படின்னா, நாம் இங்கே எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம், இல்லை எதுக்காக இங்கே இருக்கோம். ஒய் ஆர் வி கேதர்ட் ஹியர், எதுக்காக நம்ம அழைக்கப்பட்டோம். சரி, ஒரு பதில் கிறிஸ்துவை போல் மாறுவது. வேறு நம்ம எதுக்கு வந்தோடனே மறந்துட்டோமா? இல்லையா? சபை அழைக்கப்பட்டிருக்கோம். ஓகே, வேறு தேவ சித்தத்தை சொல்லு. சரி, ஓகே, இது எல்லாமே கரெக்டான பதில்கள் தான். சரிங்களா? இதை நம்ம அடையாமல் தடுக்கும் விஷயங்கள் அப்படின்னு எடுத்தோம்னா உங்களுக்கு என்னெல்லாம் மைண்டுக்கு வருதோ அது எல்லாத்தையும் நீங்கள் சொல்லலாம். உலக பிரயாணம் ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாரு. வேறு பாவம், மாம்சம். வேறு என்ன சொன்னீங்க? உலகம் சொன்னீங்க, மாம்சம் சொன்னாங்க. வேறு சாத்தான். அது கரெக்டாக அந்த 3த்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஓகே, ஸோ உலகம், மாம்சம், சாத்தான் அப்படின்றாங்க. பொருளாசை. ஓகே, அதுவுமே ஒரு இதுதான். கரெக்ட். இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, அதே மாதிரி இன்னொரு விஷயம். இப்போ இந்த பாடம் எடுக்கும் பொழுது மெயினாக நீங்கள் எல்லோரும் உங்களையே மட்டுமே அனலைஸ் பண்ணி என்ன பண்ணுங்கன்னா இந்த பாடத்தை அணுகுங்க. சரிங்களா? ஸோ சகோதர சகோதரிகள் வேறு எந்த ஒரு விஷயம் சொன்னாலுமே அதை தேவன் அலோவ் பண்ணாமல் என்ன நடக்குதுன்னா சொல்ல முடியாது. ஸோ அதனால் அந்த விஷயம் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ப்ரைம் ஃபோக்கஸுமே என்ன பண்ணுவோம், நம்மளே என்ன பண்ணுவோம்னா கண்ணாடியை வைத்து பார்ப்போம்னு பார்க்குறோம். ஸோ நமக்கு தேவனை கிட்டேருந்து நம்மளை பிரித்து இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவம். கரெக்டுங்களா? ஸோ பாவம் அப்படின்னு எடுத்தோம்னாலே நமக்கு எந்தெந்த வகையிலலாம் வர முடியும் அப்படின்னா சாத்தான், மாம்சம், உலகம் அப்படின்னு பார்த்தோம். இதில் பிரதானமாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாம்சம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இருக்கிற பாவங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். எந்த பாவம் ரொம்ப டேஞ்சரான பாவம்? அமைதியாக இருக்கிறது தான் ரொம்ப டேஞ்சரான பாவம் இப்போதைக்கு எனக்கு. சத்தியத்துக்கு மாறாக நடக்கிறது பெரிய டேஞ்சர். மாம்ச ரீதியாக எந்த பாவம் ரொம்ப பெரிய பாவம் அப்படின்னு கேட்கும். பெருமை. ஓகே, சூப்பர். அடுத்தது பெருமை, அமைதி,
அதாவது இப்போ உங்களுடைய இருதயங்களில் வர வாய்ஸஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை தேவன் மட்டும் எனக்கு வந்து கேட்க சொன்னார்னா எனக்கு எல்லா ஆன்சருமே வந்துடும். ஏன்னா நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணிட்டீங்க, எல்லாத்தையும் உள்ளே நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் வெளியே என்ன பண்ண மாட்டீங்க, சொல்ல மாட்டோம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெளியே சொல்லுங்கள், தாராளமாக சொல்லலாம். சுயநலம். ஓகே, வேறு இதுக்கே இவ்வளோ நேரம் ஆச்சுன்னா என்னால் சப்ஜெக்ட்குள்ளேயே போக முடியாது. டக்குன்னு வாங்க. ஓகே, இப்போ இந்த பாவங்கள் எல்லாமே நமக்கு என்ன ஆகுதுன்னா தெரியுது. இப்போ உதாரணத்துக்கு பெருமை பாவம் தானே, சுயநலம் பாவம் பார்க்குறோம். சுயநலம்ன்றதை விட பேராசை பாவம் பார்க்குறோம். சோம்பேறித்தனம் ஸ்லாத் பாவம் பார்க்குறோம். என்வி பாவம் பார்க்குறோம். கிளட்டனி அதாவது பெருந்தீனி, இதெல்லாம் பார்த்துருக்கோம்ல. இதெல்லாம் பாவம்னு என்ன ஆகும்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கரெக்டாக? அப்போ உங்களுடைய பெரிய எதிரி யாராக இருக்க முடியும்னா இந்த இதில் இருக்கிறதுல யாருமே கிடையாது. ஏன் அப்படின்னா இவங்க எல்லாரை பற்றியும் உங்களுக்கு தெரியும். இவங்க இருக்காங்கல்ல, பெருமை பாவம்னு உங்களுக்கு தெரியுமா? இச்சை பாவம்னு தெரியுமா? தெரியும். கிரீடு என்ன சொல்கிறது, ஆசை, பேராசை பாவம்னு தெரியுமா? தெரியும். ஸ்லாத் சோம்பேறியாக இருக்கிறது பாவம்னு தெரியும். எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு விஷயம் பாவம்னே தெரியாமல் நம்ம அதை பண்ணுறோன்னா தான் அது என்ன, நம்மளுடைய பெரிய எதிரி. ஏன்னா அது எதிரினே நமக்கு என்ன ஆகும் தெரியாது. ஸோ அப்போ நமக்கு இருக்க போகிறதுலே பெரிய எதிரி யார் அப்படின்னா, நமக்கு இனிமேலே தெரியாமல் ஒருத்தர் நம்ம கூடவே இருக்காங்க அப்படின்னா தான் அது ஒரு டேஞ்சர். ஸோ அந்த டேஞ்சரை பற்றி தான் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். இதை வந்து ஒரு பாவமாகவே நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா பார்க்க மாட்டோம். பாவம்ன்றதை விட இதை ஒரு 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 பொருட்டாகவே என்ன பண்ண மாட்டோம்னா பார்க்க மாட்டோம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி நம்ம ஆதார வாசனம் வாசிச்சோம்ல, மறுபடியும் வாசிங்க. கலாத்தியர் 6 நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் இருப்போம். ஸோ இப்போ இதுலேருந்து சொல்லுங்க, நான் எதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும். நன்மை செய்வது. ஓகே, வேறு அங்கே என்னத்தை வந்து சொல்கிறார், நன்மை செய்வதில் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறார். ஸோ அதுதான் இங்கே இருக்கிறதுலே நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு கண்ணுக்கே தெரியாமல் இருக்கிற ஒரு எதிராளி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சோர்ந்து போகுதல் அப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கி நம்ம காலேஜஸ்லாம் நிறைய பேர் பசங்க காலேஜ்லாம் படிக்கிறீங்களா, ஸ்கூலில் காலேஜ்லாம் படிக்கிறீங்க. காலேஜ் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களா, முடிச்சதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க? முடிச்சதுக்கப்புறம். அதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் வைப்பாங்க. என்ன பண்ண போகிறோம், என்னெல்லாம் படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடக்ஷன், அந்த கிளாஸ் தான் இது. இதை முடித்ததுக்கப்புறம் ஃபைனலாக உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டிகிரி நான் கொடுப்பேன். அந்த டிகிரியை நீங்கள் என்ன பண்ணணும்னா தகுதி உள்ளவர்களாக அதை வந்து ஏற்றுக்கணும். சரியா? ஸோ இதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு மெயினாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு சோர்ந்து போகுதல் அப்படின்ற தலைப்பில் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வசனம் வாசித்தபடி நன்மை செய்கிறது சோர்ந்து போகாமல் இருப்போமாக அப்படின்பாங்க. சோர்ந்து போகுதல் அப்படின்றது என் வாழ்க்கையில் நடந்ததே இல்லை பிரதர் அப்படின்னு யாராவது இங்கே சொல்ல வேண்டும்? நான் சோர்ந்தே போனதில்லை சொல்லுங்கள். எல்லாருமே என்ன இருக்கும், ஏதாவது ஒரு கட்டத்தில் ஒரு சோர்வுன்ற ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா நம்மளோட இருதயத்திலையும் சரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் வந்துடும். கரெக்டுங்களா? இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்த சோர்வை ஏன் வந்து இவ்வளோ பெரிய டேஞ்சராக நீங்கள் சொல்கிறீங்க, ஏன் இதை விட அது டேஞ்சரா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, சாத்தான் யூஸ் பண்ணுற ரொம்ப முக்கியமான ஒரு கருவி. ஆனால் அது அது அந்த கருவி நம்ம கண்ணுக்கு தெரியாது, அதுதான் சோர்வு. இதெல்லாம் அவனுக்கு தெரியும், நமக்கு தெரியும். ஆனால் இது நமக்கு என்ன ஆகுதுன்னா தெரியாது அப்படின்னா. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இராணுவ வீரர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. போருக்கு போகிறாங்க, இல்லை ஆர்மி வந்து பெரிய ஆர்மி, எல்லாமே இருக்குது, எல்லா ஆர்ட்டிலரி எல்லாமே இருக்குது, துப்பாக்கிலேருந்து எல்லாம் வச்சுருக்காங்க. எதிராளி வந்து ஒரு சின்ன ஆர்மி தான், இன்னும் வச்சுப்போம் உதாரணத்துக்கு, ஒரு சின்னதாக இருக்கும். ஆனால் எதிராளி என்ன பண்ணுறான், பாதி பேரை முன்னாடி வச்சுட்டு இவங்க பார்க்கும்போது ஓகே இவங்க தான் இருக்காங்க, இவங்களை என்ன பண்ணலாம் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஆர்மி முன்னாடி போகுது. திடீர்னு பின்னாடியிலேருந்து ஒரு ஆர்மி வருது, இவங்களுக்கு தெரியல. அப்போ சோல்ஜர்ஸோட மனசில் என்ன வரும், ஒரு சோர்வு வரும். என்னடா இது, நம்ம என்ன ஆயிடுவோம், பின்னாடியிலேருந்து அடிக்கிறாங்களா, எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் ஒரு அடி உழுதா அப்படின்னு என்ன ஆகும் அப்படின்னா
அவங்களுக்கு வரும். இது மாதிரி தான் சாத்தான் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த விஷயங்களை எல்லாத்தையும் முன்னாடி அனுப்பிச்சிட்டு இதை பின்னாடி அனுப்பிச்சிருவான். இது வரதே நமக்கு என்ன ஆகாதுன்னா தெரியாது. அதை நம்ம என்ன பண்ணுவோம், இதெல்லாம் வந்து எதிர்த்துருவோம், நோ அப்படின்ட்டுருவோம். ஆனால் இதை மட்டும் வா வா நண்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்னா ஓப்பன் ஹேண்ட்ஸாக அரவணைச்சி நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப டெய்லி யூஸ் பண்ணிட்டோம். அந்த அளவுக்கான ஒரு விஷயம் தான். ஸோ அதுதான் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா பார்க்கலாம். இதை நம்ம இஸ்ரேல் ஜனங்க கிட்ட கூட பார்க்கலாம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா, எகிப்தை விட்டு தேவன் வெளியே கொண்டு வந்தாரா? ரொம்ப சந்தோஷமாக வந்தாங்களா? வந்த உடனே நடுவில் அவங்களுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? செங்கடல் இருந்துச்சு. என்னடா அது செங்கடல் இருக்குது அப்படின்னு பார்த்தாங்க. சரி, செங்கடலை பிளந்துட்டார். சரி போகலான்னும் போது பின்னாடி யார் வரா? முன்னாடியும் செங்கடல், பின்னாடி பார். உடனே அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? மனசு கலங்கிடுச்சு, சோர்ந்து போயிட்டாங்க. உடனே சோர்வாயிட்டு இங்கே இருக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணியிருப்போம், அங்கே இருந்திருப்போம். பார்வோன் எங்களை தேவன் எங்களை கொல்றதுக்காக தான் என்ன பண்ணாதீங்க கூட்டிகிட்டு வந்தாரா அப்படின்ற கேள்விகள் எல்லாமே அவங்க மனசுக்குள்ளே வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு. ஸோ சோர்வு அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா, எதெல்லாம் சோர்வு? நான் இந்த விஷயத்தெல்லாம் நான் சோர்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் எதெல்லாம் சொல்லலாம்? அதாவது சப்ஜெக்ட் எடுக்கிறவங்கள சோர்வாக்காத மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பதில்கள் சொல்லணும். சூப்பர். வேலை செய்வதில் சோர்வு, ஓகே. வேற நம்ம சகோதர சகோதரிகள் மத்தியில் யோசிங்க, இங்கிலீஷால் யோசிங்க. நோய் வந்தால் சூப்பர். சாப்பிட்டா டயர்ட்னஸ் ஆயிடுது, ஓகே. நிறைய ஓகே. சாப்பிட்லன்னா டயர்ட்னஸ் ஆயிடுது, ஓகே. வேற சூப்பர். எல்லாருமே அப்போ அனுபவிச்சிருக்கீங்க, கரெக்டுங்களா? அவங்க வாழ்க்கையில் எல்லாருக்கும் என்ன இருக்குது, சோர்வுன்ற விஷயம் வந்திருக்கு அப்படின்னு. சூப்பர். யாரா திட்டினா உடனே சோர்வு வருது, கரெக்டு. இதெல்லாம் தான் பாடத்தில் வரும். பிரதர்ஸ் எல்லாம் நீங்கள் எல்லாமே பாயிண்ட்ஸ் எல்லாம் பக்காவாக என்ன பண்ணுறீங்கன்னா அனுபவிச்சிருக்கீங்க, அதனால சொல்கிறீங்கன்னு பார்த்து. இப்போ டிஸ்கரேஜ்மெண்ட், சோர்வை வந்து நம்ம எப்படி தவறாக புரிஞ்சிக்கக்கூடாதுன்னா, உடலில் ரீதியான ஒரு பிரச்சனையாக நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா பார்க்கக்கூடாது. இது உடல்ற வர நோயா? கண்ணு தெரியுமா உங்களுக்கு? புண்ணு வருமா? இந்த சோர்வு வந்துருச்சு பிரதர், சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இங்கே பாருங்கள், சோர்வு ஒரு இடத்துல வந்து சொல்ல முடியுமா? முடியாது. அது எங்கே நடக்குது? மனசில் நடக்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இது வந்து நம்ம என்னவா எடுத்துக்கூடாதுன்னா, ஒரு ஃபிசிக்கல் கண்டிஷனாக என்ன பண்ணக்கூடாதுன்னா எடுத்துக்கூடாது, ஒரு மெடிக்கல் கண்டிஷனாகவும் என்ன பண்ணக்கூடாது, சோர்வை எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு பார்க்கணும். நடக்கிறது கரெக்டு. அதுதான் இன்னொரு பாடத்தோட கோர் கான்செப்ட்டு நம்ம வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சோர்வு வருவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு இப்போ கேட்டோன்னா என்னெல்லாம் சொல்லலாம். இதனால தான் பிரதர் சோர்வு வந்துச்சு எனக்கு அப்படின்னு நீங்களே யோசிச்சுருக்கீங்களா? எல்லாமே இது ஃபுல்லாக பிரெயின் டிஸ்கஷனாக தான் போகும், சரிங்களா? ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பதில்கள் சொல்லுங்கள், பேசுங்க. உங்களுக்கு என்ன மைண்டில் வந்தாலுமே நீங்கள் சொல்லலாம், தாராளமாக சொல்லலாம். சோர்வு வந்துருச்சு, ஓகே. அதான் அது வந்ததுக்கான ரீசன் சொல்லிட்டீங்க. எதனால் வந்திருக்கும்னு நான் கேட்குறேன். ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு அதை நம்ம ஃபாலோ பண்ணல, ஓகே. சரி, அடுத்தது சரி. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ காலையில் பாட்டு பண்ணோம்ல, ஃபஸ்ட் பாட்டு என்னது? உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் புதியேன் உண்மை அன்றி யாரை பாடுவேன்னு பாடினோம். நிறைய அதில் வந்து விஷயங்கள்லாம் இருந்துச்சு. என்ன சொன்னோம்? நெருக்கத்திலே உண்மை அழைத்தேன் நெருங்கி என்னை உதவி செய்தின்னு வாசித்தோம். இப்போ நான் ஒரு சில வசனங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணுறேன், முடிக்கிறீங்கன்னு பார்ப்போமா? என்னை பலப்படுத்துகிற நாம் நிற்பதும் நிர்மலமாவாது இருப்பதும் என் கிருபை எல்லாமே தெரியுதுல்ல? இல்லை, உங்களுக்கு எல்லாருக்குமே எல்லாமே தெரியுதுல்ல? தெரியுது. ஆனால் அந்த சோர்வு வரும்போது மறந்துருக்கு, கரெக்டுங்களா? எல்லாமே தெரியுது நமக்கு, தேவனுடைய வாக்குத்தத்தம் எல்லாம் நம்ம மைண்டில் இருக்குது. ஆனால் கரெக்டாக சோர்வு வரும்போது மட்டும் அதை எடுத்து முன்னாடி அது வந்து எங்கே போச்சுன்னே தெரியாது, கரெக்டுங்களா? ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான காரணமாக இங்கே ஒருத்தர் கூட சொல்கிறாரு. இதில் 3 வகையாக இருக்கலாம் அப்படின்றாரு. அதில் மெயினாக பிரதானமாக எதுதான் இருக்கும்னா, இப்போ நம்ம சொன்னோம்ல அதுதான். அவர் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாருன்னா, அறியாமை. இதுவாக இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் நல்லா என்ன இருக்குது, தேவனுடைய திட்டம் தெரியுமா?
தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காருன்னு தெரியுமா? எல்லாமே தெரியும். கரெக்டுங்களா? ஜீவக்கிரீடம் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதை நோக்கி தான் ஓடுறீங்கன்னு தெரியுமா? எல்லாமே தெரியும். இப்போ நான் வசனம் ஸ்டார்ட் பண்ணோன்னே பட்டுன்னு என்ன ஆகுது? ஆன்சர் வருது. அப்போ நமக்கு அறியாமல் இருக்கா? இல்லை. நமக்கு எல்லாருக்கும் என்ன இருக்குது? தெரியும். சந்தேகம் இப்போ தெரியுது. நான் கேட்குறேன், தேவன் சர்வை வல்லமை உள்ள தேவனா? எஸ். அப்போ சந்தேகம் உங்களுக்கு இருக்கா? இல்லையே. அப்போ சந்தேகத்தினால சோர்வு வருதா? அதான் சந்தேகமும் இல்லை, கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கிறத தேவன் பார்த்துப்பார். ஆனால் நான் சோர்ந்து போவாங்க. கரெக்டுங்களா? அப்போ என்னன்னா, அந்த சூழ்நிலை வரும்போது நம்ம என்ன ஆயிடுறோம் அப்படின்னா, தெய்வீக சித்தம் அந்த அது என்னது சிந்தனையின்மைக்கு நான் என்ன ஆயிடுறோம்னா போயிடும். தாட்லெஸ்னஸ்ன்னு இங்கே பிரதர் சொல்கிறாரு. தாட்லெஸ்னஸை தமிழில் நான் எப்படி கொண்டு வர முடியல, எனக்கு அந்த ஆப்ட் வேர்ட். அந்த நேரத்தில் என்ன ஆயிடுது அப்படின்னா, அந்த சிந்தனை நமக்கு வராது. கரெக்டுங்களா? நமக்கு எல்லாமே தெரியும். மறதின்னு கூட சொல்லலாம். ஆனால் அது வந்து மறதினா கம்ப்ளீட்டாக மறந்துடுவோம்ல பிரதர். இப்போ மறதினா என்ன? எல்லாத்தையுமே மறந்துடுவோம். பிரதர் நான் மறந்துட்டேன் பிரதர் அப்படின்னா அந்த தாட்டே இருக்காது. இருக்கும், ஆனால் நம்ம யோசிக்க மாட்டோம். அந்த நேரத்தில் என்ன பண்ண மாட்டோம்னு யோசிக்க மாட்டோம். அதுக்கு பேர் தான் தாட்லெஸ்னஸ். அந்த தாட்டை, அந்த சிந்தனையை அந்த நேரத்தில் என்ன பண்ணலன்னா அந்த நேரத்துக்கு பொறுத்தலை. மற்ற நேரத்தில் எல்லாத்துலையும் என்ன பண்ணுறோம்? பொறுத்துறோம். கரெக்டுங்களா? ஸோ இப்போ எல்லா நேரத்துலையும் அதை பொறுத்துறோம். ஆனால் அந்த நேரத்தில் மட்டும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா தூக்கி ஓரமாக வச்சிடறோம். அதுதான் தெய்வீக சிந்தனையின்மை. நார்மல் சிந்தனையை பற்றி நான் பேசலை. தேவன் நம்ம அழைச்சிருக்காரு, நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு. கொடுத்த வாக்குத்தத்தத்தை அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறது கிடையாது அப்படின்னா சிந்திக்கிறது கிடையாது அப்படின்றது தான் இங்கே. இதுதான் மெயின் ரீசன் நம்ம என்ன ஆகுறது அப்படின்னு பார்க்கணும்னா சோர்வு அடையிறதுக்கு அப்படின்னு பார்க்கணும். இப்போ உலகத்திலேயே அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யார் வந்து ரொம்ப சோர்வு அடையணும்? உலகத்திலே இல்லை, இந்த யூனிவர்ஸ்லேயே ரொம்ப சோர்வாக இருக்க வேண்டிய ஒரு நபர் யாராக இருக்க முடியும்? சாத்தான். நீங்கள் சொல்கிறது எண்டில் அதை நீங்கள் சிஸ்டர் சொன்ன மாதிரியே நம்ம கொண்டு வர ட்ரை பண்ணலாம். வேற யோசிங்க. அதுவும் ஒரு பதில் தான், பட் ஆப்டான இது இல்லை. அதுக்காக தான் வந்திருக்கோம். அதை நான் சொல்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரும் சோதனை, இது சோர்வு. ஆக்சுவலாக நீங்கள் ஒருத்தர் ரொம்ப முக்கியமான ஒருத்தரை மறந்துட்டீங்க. ரொம்ப சோர்வாக வேண்டியது அவர் தான். இங்கே வந்துச்சு வாய்ஸ் மட்டும் வந்து அப்படியே மெல்லியே கொடுங்க. அதான் நான் தான் தேவன்கிட்ட சொல்கிறேனே, உங்கள் இருதயத்தில் நீங்கள் யோசிக்கிற ஆன்சர் தாங்க பதில். அதை சொல்லுங்கள், தப்பே கிடையாது. என்ன வேணால் இருக்கட்டும், தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா சொல்லலாம். சரியா? பிதாவாகிய தேவன் தான் இருக்கிறதுலே ரொம்ப சோர்வாக இருக்க வேண்டிய ஒருத்தர். ஏன் சொல்லுங்கள்? இவ்வளோ பெரிய உலகத்தை படைச்சு எல்லாத்தையும் சிருஷ்டிச்சு வச்சா மனுஷன் என்ன பண்ணுறான்? இப்போ உலகத்தை பார்த்துட்டு இருக்காரா இல்லையா? இப்போ நம்ம சொன்னோம்ல, நான் உன் பிரதர் சொன்னார், நான் உனக்கு எதிர்பார்த்து ஒன்று பண்ணேன், ஆனால் அது என்ன ஆகலை, விளைவு தரலை. அப்போனா என்ன வருது? அப்போ தேவன் எதிர்பார்த்து மனுஷனுக்கு ஒன்று பண்ணார், அவன் பண்ணானா? பண்ணலை. அவர் சோர்ந்து போனாரா? இன்னொரு பிரதர் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. ஒரு விதை மண்ணில் விழுது, அது என்ன ஆகுதுன்னா ஒரு சின்ன செடி ஆகுது. செடி என்ன ஆகுதுன்னா வளர்ந்து மரமாகுது. மரம் பூ பூக்குது, காய்க்கும், கனிக்காய்க்கும். இதெல்லாம் யார் பண்ணுறா? தேவன் தானே பண்ணுறாரு. தேவன் தான் அந்த சைக்கிளில் வந்து இப்போ க்ரியேட் பண்ணி அதை வந்து ஒரு செடியை போட்டு அது ஒரு மரமாக ஒரு 10 வருஷமாக ஆலமரம் வருதுன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ நாள் ஆகும் வந்து நல்லா ஒரே நிமிஷத்தில் நம்மளால் என்ன பண்ணுவான்னா வெட்டிட்டு போயிட்டு. அப்போ தேவன் சோர்வு அடைவார மாட்டாரா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ சாதாரணமாக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு காட்டையே அழிச்சிட்டு போயிட்டே அந்த காடு உருவாகிறதுக்கு தேவன் எவ்வளோ ஒரு ப்ராசஸை பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ பிதாவாகிய தேவன் தான் இருக்கிறதுலே ரொம்ப தகுதியானவர் சோர்வு அடையிறதுக்கு. ஆனால் அவர் சோர்வு அடைஞ்சிருக்காரா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக தேவன் சோர்வே அடையலை. ஏன்னா அவருக்கு என்ன தெரியும்? இதுதான் பிளான். அவருடைய திட்டத்தில் எந்த ஒரு பிசுறுமே கிடையாது. அந்த பிளான் படி என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா உலகத்தில் நடக்கிற எல்லாமே என்னதான் சகலத்தும் நன்மைக்கு எதுவாக தான் கொண்டு போகிறாரோ தவிர இப்போ நன்மையாக இல்லைனாலும் அது என்ன ஆகுது அப்படின்னா ஃப்யூச்சரில் நன்மையை தான் கொண்டு வரும் அப்படின்றது தான் வந்து இங்கே என்ன பண்ணுறோன்னா நம்ம பார்க்குறோம். ஸோ பிதாவாகிய தேவன் தான் இருக்கிறதுலே தகுதியானவர் சோர்வடைகிறதுக்கு. அவர் என்ன ஆகலை, சோர்வு அடையலை அப்படின்றது தான் இங்கே பாயிண்ட். சில சிந்தனைகள் நமக்கே வரும்.
இங்கே பிரதர் சில விஷயங்கள்லாம் குறிப்பிடுறாரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தேவனை சில நேரம் நம்ம வந்து கேள்வி கேட்குற மாதிரி இருக்கும். எப்படின்னா, மீன் இருக்குல்ல, மீன்லேயே அவ்வளோ முள் இருக்குது. அது முள் இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும்ல, கரெக்டாக? சின்ன வயசுல இதை நான் யோசிப்போம், மீன் இவ்வளோ முள் எதுக்கு சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு யோசிப்போம். இந்த இது என்னது, தர்பூசணி எதுக்கு இவ்வளோ கொட்டை, சாப்பிடும்போது எவ்வளோ டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அதை வேறு வாயில் வச்சு துப்பிட்டு வேறு வைக்க வேண்டியது, கரெக்டாக? அதை வேறு எடுத்து வைக்கணும், துப்ப கூட முடியாது நம்ம வீட்டில் இருக்கும் போதெல்லாம். ஸோ அதை எடுத்து வைக்க வேண்டியது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு அசௌகரியமாக தானே இருக்குது நமக்கு. இதெல்லாம் ஏன் தேவன் பண்ணார்? பேசாமல் இதை வந்து இது எல்லாமே படைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு யோசிக்க. சரி, ஓகே. அதான் அந்த ஆங்கிளில் பார்த்தோன்னா ஏன் முள்ளை வச்சுருப்பாருன்னு பிரதர் இங்கே சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, முள்ளே இல்லைன்னா மனுஷன் என்ன பண்ணிடுவான்னா எப்பயோ சாப்பிட்டு முடிச்சிருப்பானா எல்லா மீனையும். இப்போ என்ன இருக்காதுன்னா வரும் ஜென்ரேஷன்ஸ்க்கு மீனே இல்லாமல் போயிடும். அதனால தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு ஸ்லோவாக சாப்பிடட்டும்னு சொல்லி முள்ளை வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து என்ன பண்ணுறோன்னா பிரதர் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் தர்பூசணிலையுமே கொட்டையே இல்லாமல் அவன் புளுக் 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 புளுக்னு எல்லாத்தையும் முடிச்சு வேஸ்ட் பண்ணி இப்போ நம்ம ஜென்ரேஷன் என்ன ஆயிரும், தர்பூசணிலாம் மியூசியமில் இருக்கும். இவர்ப்பா இதுதான் தர்பூசணி ஒரு காலத்தில் இருந்துச்சு, இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இல்லை, இதான் மீன், இது பேர் தான் தண்ணியில் போகும், இது அந்த காலத்தில் இருந்துச்சு, இப்போ என்ன ஆயிடுச்சு இல்லை அப்படின்ற அளவுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா பிரதர் சொல்கிறேன். ஸோ இதன் அடிப்படையில் நான் ஒரு சில விஷயங்கள் சின்ன வயசில் யோசிச்சிருக்கேன். ஆனால் அது இப்போ யோசிக்கும் போது தேவன் வந்து இதுக்காக தான் வச்சுருக்காரு அப்படின்றத என்ன பண்ணுறோம் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதில் வந்து இவர் தெரியுமா யாருன்னு உங்களுக்கு? பார்த்தோன்னே சொல்லிட்டீங்க, ஒரு மரத்துக்குள்ள ஒரு வயசானவர் உட்காந்துருக்காரு. ஆனால் அவங்க டக்குன்னு ஒரு ஞாபகம் வந்துச்சு, யார்? ஐசக் நியூட்டன். இவர் என்ன கண்டுபிடிச்சாரு? இவர் எப்படி கண்டுபிடிச்சாரு? ஆப்பிள் வந்து கீழே விடுறத வச்சு கண்டுபிடிச்சாரு. ஸோ இதை நான் படிக்கும்போது எனக்கு என்ன சின்ன வயசு சிந்தனைனா, இவரை மறந்துட்டேன். ஆப்பிள் மரத்தை பார்த்துட்டு இந்த மரத்தில் இந்த மாதிரி காய் காய்ச்சா நல்லா இருக்குமே, சரிங்களா? இப்போ தர்பூசணி இந்த மாதிரி பெரிய பெரிய பழம்லாம் அங்கே காய்ச்சினா பரவாயில்ல, இது சின்ன இன்னொன்று ஒரு பழமாக இருக்குன்னா ஒரு பெரிய ஒரு பழமே நல்லா பெருசாக வந்தால் எப்படி இருக்கும், நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சேன். அப்படி இருந்தால் இவர் இருந்திருப்பாரா? அவர் என்ன இருக்கும், இந்த தர்பூசணி அவர் மண்டையில் விழுந்தா என்ன இருக்கும்? புவியீர்ப்பு விசையே இருக்காது. ஏன்னா அவர் தானே புவியீர்ப்பு விசை இருக்கிறதே கண்டுபிடிச்சார். C=mc² அந்த ஃபார்முலாவே அவர் தான் கண்டுபிடிச்சார். ஸோ அப்படி இருக்கும்போது இது எடுத்து அவர் மண்டையில் விழுந்துருந்துச்சுன்னா அவர் போய் என்ன பண்ணியிருக்க மாட்டார், புவியீர்ப்பு விசை பற்றியே சொல்லியிருக்க மாட்டார், கரெக்டாக? ஸோ இது ஒரு வகையான இதே மாதிரி தான் நம்ம எந்தெந்த விஷயம்லாம் நமக்கு வந்து நம்மளுடைய ஞானத்துக்கு இது கரெக்டாக இருக்குமே அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் தேவன் ஒரு காரணம் இல்லாமல் பூமியில் என்ன பண்ணலைங்க, வைக்கவே இல்லை. நம்ம அப்படி யோசிக்கிறோம் அப்படின்னா, இந்த சூழ்நிலை வந்துடக்கூடாதுன்னு நம்ம யோசிக்கிறோன்னா நம்ம என்ன சொல்கிறோம், தேவனே உங்களுக்கு ஞானம் பத்தலை, நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள், நீங்கள் பண்ணியிருக்க விதம் இந்த இடத்துல கொஞ்சம் மிஸ் ஆகுது, நீங்கள் என்ன பண்ணால் கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுறோன்னா நம்ம அவருக்கு சொல்கிறோமாமா. அந்த மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா இங்கே பார்க்குறோம். ஸோ இதே தான் இஸ்ரேல் ஜனங்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னா முறுமுறுத்துக்கிட்டே இருந்தாங்க. இதுவுமே ஒரு எக்ஸாம்பிள். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தேவனுடைய சோர்ந்து போகுதல். தேவன் இவங்ககிட்ட சோர்ந்து போனாரா? போகவே இல்லை. ஒரு பாயிண்ட் வரைக்கும் ஃபுல்லாக அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்து பார்த்து அவங்க என்ன பண்ணல, மாறவே இல்லை அப்படின்றாங்க. சரி, இப்போ சோர்ந்து போகுதல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இதை எப்படி மேற்கொள்ளலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இதில் இருக்கிற டைப்ஸ் நமக்கு தெரியும். சோர்ந்து போகுதல்னு எடுத்துகிட்டு எக்கச்சக்க பதில்கள் வருதுல்ல, ஒவ்வொரு பதிலும் ஒவ்வொரு ரீதியாக இருக்கும், உங்களோட அனுபவங்களாக இருக்கும். இதை வந்து நம்ம ஒரு கேட்டகரைஸ் பண்ணிடலாம், ஒரு படிநிலைகள் மாதிரி போட்டுட்டு அதுக்குள்ளே இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ அதன் அடிப்படையில் நம்ம சோர்வு 3 வகைப்படும், சரிங்களா? முதலாவது சோர்வு என்னன்னா தேவன் நமக்கு செய்த அல்லது செய்யாததை குறித்து வரும் சோர்வு. தேவன் நமக்கு செய்தாரு, சில விஷயம் செய்யாமல் போயிருப்பார், அதனால வர சோர்வு. ரெண்டாவது பிறர் நமக்கு செய்தது அல்லது செய்யாததினால் வரும் சோர்வு. மூன்றாவது நமக்கு நாமே செய்வது அல்லது செய்யாமல் போன விஷயங்கள்னால் வரும் சோர்வு. ஸோ இதுதான் வந்து 3 கேட்டகிரி. ஃபஸ்ட்டு தேவன் நமக்கு செஞ்சார், செய்யாமல் போனார், அதனால் வர சோர்வுகள். ரெண்டாவது பிறர் நமக்கு செய்தது அல்லது செய்யாமல் போனதுனால வர சோர்வு. மூன்றாவது நமக்கு நாமே செஞ்சது இல்லை செய்ய தவறியதுனால வர சோர்வுகள் அப்படின்னு பார்ப்போம். எழுதிட்டீங்களா?
ரொம்ப தீவிரமாக பார்க்குறீங்க, அதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. சரி, ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, முதலாவது தேவன் நமக்கு செய்தது அல்லது செய்யாமல் போன விஷயங்கள்னால வர என்ன பார்க்கணும்னா சோர்வுகளை பார்க்கணும். இங்கே எதெல்லாம் எக்ஸாம்பிள் எடுக்கலாம்? தேவன் எனக்கு செஞ்சார், அதனால் நான் அவனை ஒரு சோர்வாயிட்டேன் அப்படின்னா என்னதான் சொல்லலாம்? வேலை இருக்கும், வேலை இல்லாமல் குறைஞ்சி போயிடும். சரி, அதனால் நீங்கள் சோர்ந்துட்டீங்க. சரி, ஓகே. வேறு வேலை செஞ்சால் சோர்வார். அது நான் உடல் இல்லை, நீங்கள் வேலையை விட்டு வெளியே வந்துட்டு ஆவிக்குரிய ரீதியாக யோசிங்க. அதாவது உங்களோட ஆவிக்குரிய வேலையை செய்ய விடாமல் பண்ணுற விஷயங்கள் தான் சோர்வு. இப்போ நம்ம பார்க்குறது உடல் சோர்வு அப்படின்றது அது உடலுக்கு வருது. நான் முதலே சொல்லிட்டேன், உடலை பற்றி நம்ம இங்கே என்ன பண்ணல, பார்க்கல. ஃபுல்லாக ஆவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாம், சோர்வைகளை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ தேவ வேலையை செய்யறதுக்கு எதிராக வரும் சோர்வுகள் தான் பார்க்குறோம். ஏன்னா நீங்கள் எல்லாருமே தேவன், அதுக்கு தான் நான் முதலே கேட்டேன், எதுக்கு இங்கே எதுக்கு வந்திருக்கோம்? தேவனோட சித்தத்தை செய்ய வந்திருக்கோம். 1,44,000 ஆக வந்திருக்கோம், சபையாக அழைக்கப்பட்டிருக்கோம்லாம் சொல்கிறோன்னா வேலைக்கும் அதுக்கு சம்மந்தம் இருக்கா? வேலை இருந்தாலும் 1,44,000 தான் அழைக்கப்பட்டிருக்கோம், வேலை இல்லைனாலும் 1,44,000. ஸோ அப்போ அந்த இதுக்கான எதிர்ப்பு பற்றி தான் என்ன பண்ணுறோன்னா இங்கே பார்க்குறோம். ஸோ அப்போ தேவ வேலையை செய்யறதுக்கு எதிராக நிற்கிற விஷயங்களை பற்றி நம்ம பார்க்குறோம். அதில் தேவன் எனக்கு இதை செஞ்சுட்டாரு அப்படின்னு சொன்னால் என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, டைம் ஆகுது, நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உடல் உபாதைகள். உதாரணத்துக்கு ஒரு சகோதரனுக்கு நல்ல ஹெல்த்தே இல்லை, தேவன் எனக்கு இந்த உடல் ஹெல்த்தை மட்டும் கொடுத்துருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன்? நல்லா செஞ்சேன். என் உடலை இப்படி வச்சிட்டாரு, வீக்காக படைச்சிட்டாரு, நான் என்ன ஆகிட்டேன்? என்னால் அதனால் என்ன பண்ண முடியல, தேவ வேலையை செய்ய முடியல. அதனால் வர ஒரு சோர்வு, உடல் நோயினால் வர. தேவன் எனக்கு ஒரு நல்ல படிக்கிற திறனை கொடுத்துருந்தாருன்னா இந்நேரம் வால்யூம்ஸ்லாம் கரைச்சிருப்பேன், பைபிள்லாம் ஃபுல்லாக படிச்சிருப்பேன். கொடுக்காமல் போயிட்டாரு, படிப்பறிவு எனக்கு அந்தளவுக்கு கொடுக்கல. அதனால் என்ன பண்ணுறேன், ஒரு சோர்வுக்குள்ளே போகிறேன். நல்ல மெமரி, ஞாபகத்திறன் எனக்கு என்ன பண்ணல, தேவன் கொடுக்கல. அதனால் நான் என்ன ஆகிறேன், சோர்ந்து போகிறேன். ஸ்பீக்கராக ஒரு சத்தியத்தை சொல்கிற ஒரு இடத்துல என்னை தேவன் வைக்கலை, அதனால் என்ன பண்ணுறோம், சோர்ந்து போகிறோம். இது எல்லாமே தேவன் பண்ணாத விஷயங்கள். பண்ணதில் பார்த்தோன்னா நல்ல உடல் நலம் கொடுக்காம நோய் கொடுத்துட்டார் எனக்கு, அதனால் என்ன ஆகும்? வேறு ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் யோசிங்க. நான் எடுத்தது சப்ஜெக்டுக்காக கம்மியாக தான் எடுத்தேன், இது போயிட்டே இருந்த லிஸ்ட்டு. அதிகமாக எவ்வளோதான் பார்க்குறோம், இப்படி படைத்திருந்தாலும் இதை பற்றி நீ யோசிக்கணும். இல்லை, நான் கேட்குற கேள்வி என்னென்னா, தேவன் நமக்கு செய்த இதனால் வர சோர்வில் நல்ல குடும்பம் சொல்லலாமா? தேவன் எனக்கு எல்லாருமே சத்தியத்தில் இருந்திருந்தாங்கன்னா நான் என்ன இருப்பேன், நல்லா இன்னும் ஓடி இருப்பேன். இப்போ என்னால் என்ன பண்ண முடியும், ஓட முடியல. தேவன் என் வீடை ரொம்ப தூரம் எக்லிஷாவில் வைக்காமல் இருந்திருந்தாருன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன், சீக்கிரமாக எக்லிஷாக்கு வந்திருப்பேன். இதெல்லாம் டெய்லி வர்றது தான் நமக்கு. இவ்வளோ தூரம் நடந்து வர வேண்டியதாக இருக்குது. யோசிச்சிருக்கோமா இல்லையா? யோசிச்சிருக்கோம்ல. இது எல்லாமே என்னன்னா ஒரு நமக்கு தெரியல, இது நமக்குள்ளே இதுதான் என்னத்தை உருவாக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த மற்ற பாவங்கள் இருப்பாங்க, அது எல்லாத்தையும் உருவாக்கும். சாத்தான் பின்னாடியிலேருந்து குத்திட்டு இருப்போம். நமக்கு என்ன ஆகுதுன்னா, சோர்ந்து போ என்ன ஆகும், ஆவிக்குரிய வளர்ச்சி அப்படியே சோர்ந்து என்ன ஆகும், போயிட்டே இருக்கும் அப்படின்றதான் பார்க்கணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஐசாயா 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். ஸோ தேவன் ஒரு விஷயத்தை நம்ம வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக அது என்ன தான் கொடுக்கும் அப்படின்னா நன்மை தான் கொடுக்கும். அது இன்றைக்கி கொடுக்கலனாலும் என்றைக்காவது என்ன ஆயிடும், கண்டிப்பாக நன்மை தான் கொடுக்கும். ஐசாயா 55 9ஆம் வசனம் வாசிங்க. 55 பூமியை பார்க்கிறோம், வானங்கள் எப்படி உயர்ந்து நிற்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிறோம், என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிறோம், என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது. ஸோ இப்போ நமக்கு நல்லா தெரியும் நம்மளுடைய தாட்ஸ் எப்போதுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, தேவனுக்கு கம்பேர் பண்ணால் ரொம்ப கம்மி தான், சரிங்களா? அதில் வர தாட்டை நம்ம என்ன பண்ணுறோம்னா, தேவனை நீங்கள் இப்படி வச்சுருந்தீங்கன்னு நல்லா பண்ணியிருக்கேன், இப்படி பண்ணியிருந்தீங்கன்னா, இப்போ வீடை ஒன்றும் இல்லை, ஒரு 2 அடிக்கு வச்சுருந்தீங்கன்னா
நான் வந்து அப்படியே ஜம்ப் பண்ணி உள்ளே வந்திருப்பேன். அப்படின்னு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம யோசிப்போம் சில நேரம். கரெக்டுங்களா? ஆனால் தேவன் அங்கே என்ன சொல்கிறாருன்னா, உன்னை வச்சிருக்கிறேன், எங்கே வச்சிருக்கேன்னா அங்கே தான் வைப்பேன். அங்கேருந்து தான் நீ என்ன ஆகணும்னா வரணும். பவுல் போய் சொன்னார், இந்த கண்ணில் என்ன இருக்குது எனக்கு முடிச்சது எடுத்துருங்க, என் திருப்பி உனக்கு போதும், நீ என்ன பண்ண அதோடையே ட்ராவல் பண்ணுன்னு தான் சொன்னார். கரெக்டுங்களா? ஸோ தேவன்கிட்ட நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா பாயிண்டர்ஸ் சொல்லக்கூடாது. அதாவது நீங்கள் இதை பண்ணிக்கங்க பண்ணுங்க. அவர் தான் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கார். இந்த வாக்குத்தத்தம் என்னன்னா, பாடுகள் மத்தியிலேருந்து தான், உபத்திரவ மத்தியிலேருந்து தான் இந்த வாழ்க்கை, இந்த ஓட்டம் இருக்கும். பாடுகளை கொடுக்குறேன் அப்படின்னா, நீ பாடுகளில் கொடுக்கக்கூடாதுன்னு நீ சொன்னா அது என்ன ஆகாது அப்படின்னா அது முறையாக இருக்காது. ஸோ அதுதான் இங்கே வசனத்தில் பார்த்தோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். ஸோ அவருடைய சித்தத்தின்படி தான் சரீரத்தில் அவயவங்களை வச்சிருக்காரு. இந்த சரீரம் எதை குறிக்கிறேன்னா கிறிஸ்துவனுடைய சரீரத்தை பற்றி போய் பார்க்குறோம். சரிங்களா? எது எது எங்கெங்கே இருக்கணும் அது அது அங்கங்கே தான் கிறிஸ்து என்ன பண்ணி கிறிஸ்துவ சரீரத்தில் தேவன் என்ன பண்ணியிருக்காரு வச்சிருக்காரு. சரீரம் யார்? சபை தானே. சபை. இப்போ எல்லாருமே ஸ்பீக்கர் ஆகணும், எல்லாருமே சத்தியம் பேசணும், சத்தியம் பேசினா தான் நான் சத்தியத்தில் இருப்பேன் அப்படின்னா, அப்போ கிறிஸ்துவனோட சரீரத்தில் வெறும் என்ன இருக்குன்னா வாய் மட்டும் தான் இருக்கும். கை இருக்குமா, கால் இருக்குமா? இருக்காது. ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு, ஒருத்தர் சகோதர சகோதரிகள் ஹாஸ்பிட்டாலிட்டி காட்டுறதுல ஒரு ஊழியம் இருக்கும், ஒருத்தர் சேர் எடுத்து போடுறதுல ஒரு ஊழியம் இருக்கும். எல்லாமே இருந்தால் தான் கிறிஸ்துவனுடைய சரீரம் என்ன கம்ப்ளீட் ஆகுது அப்படின்றது தான் இங்கே பார்க்குறோம். ஸோ சரீரம் ஒன்றே அவயவங்கள் பார்க்குறோம். ஸோ அதுபோல் ரோமர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் மற்றும் 5ஆம் வசனம். நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயவங்கள் இருக்கிறது, எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல. ஸோ எல்லா அவயவங்களுக்குமே என்ன இல்லை, ஒரே வேலை கிடையாது. வாசிங்க. அநேகராகிய நாம் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கு ஒருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். ஒருவருக்கொருவர் என்னவா இருக்கும்? அவயவங்களாக இருக்கும். இப்போ வாய், ஒரு பிரதர் ஸ்பீக்கிங் தேவன் கொடுத்துருக்காருன்னா கை போய் வாயை பிடிச்சிட்டு கூடாது. கையோட வேலையை என்ன பண்ணணும், செய்யணும் அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அதன் அடிப்படையில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நம்ம சொன்னோம்ல இந்த மாதிரி வந்து நம்ம தேவனை நீங்கள் இப்படி பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னும் போது இங்கே வந்து அதுக்கு தேவன் ரிப்ளை கொடுக்குறாமா. என்னவாமா? ரோமர் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து கற்பிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உருவாக்கினாய் என்று சொல்லலாமா? என்னை ஏன் நீங்கள் இப்படி உருவாக்குனீங்கன்னு நம்ம என்ன பண்ண முடியும்? கிரியேட் பண்ணவரே கிரியேஷன் கேட்க முடியுமா? முடியாது அப்படின்றது தான் பார்க்குறோம். ஸோ இது இது என்ன, இப்போ முதலாவது சோர்வு வகைகளில் முதலாவது வகை என்ன பார்த்தோம்? போனது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இதில் நமக்கு நேரிடுகிற எல்லாமே தேவன் கையிலேருந்து வந்திருக்கு அப்படின்னா அது என்னவாக தான் இருக்கும்? நன்மையாக இருக்கும். உடல் உபாதையாக இருந்தாலுமே சரி, இந்த உபாதையிலும் நீ என்னை ஃபாலோ பண்ணுறியான்னு தான் உனக்கான டெஸ்ட்டு. இன்னொரு சகோதரருக்கு நல்ல உடல் சுகம் இருக்குது அப்படின்னா அவருக்கு வேறு டெஸ்ட்டு தேவன் வச்சுருப்பார். கரெக்டுங்களா? ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சோதனைகளும் டெஸ்ட்டுகளும் வரும். ஆனால் அதை நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த டெஸ்ட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி தேவன்கிட்ட சொல்கிறோம், தேவனே இது ஏன் எனக்கு தம்பி நீ என்கிட்ட வரத்துக்கு இதுதான் உனக்கு தேவைன்னு சொன்னார்னா இதையே நீ எது கொடுத்தேன்னு கேட்குறோம். கரெக்டுங்களா? ஸோ அப்போ தேவன் கேட்குறாரு, என்ன கேட்குறாருனா, மனுஷனே தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிறதுக்கு அப்படின்ற விஷயங்களை அவர் கேட்குறாருன்னு பார்த்தோம். ஸோ முதலாவது பார்த்தோம். ரெண்டாவது என்ன பார்த்தோம்? ஸோ பிறர் நமக்கு என்ன பண்ணோம், செஞ்சாங்க, சில விஷயம் செய்யாமல் போயிருப்பாங்க, அதனால் நம்ம என்ன இருப்போம், சோர்ந்து போயிருப்போம் அப்படின்னு பார்த்தோம். இதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் யோசிங்க. சகோதர சகோதரிகள் மத்தியில் யோசிக்கலாம், உங்கள் குடும்பங்களில் யோசிக்கலாம், வேலைத்தலங்களில் யோசிக்கலாம். அதாவது அது என்ன பண்ணியிருக்கணும்னா, தேவன் கிட்ட இருக்கிற அந்த ஓட்டம் இருக்கு, அதில் சோர்வடைச்சிருக்கணும். நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, உலகத்தில் நடக்கிற விஷயங்கள்லையும் அதுலேருந்து வர விளைவுகளை வந்து என்ன பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது. ஏன்னா நீ அதுதான் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டேன், எதுக்காக இங்கே வந்திருக்கோம். சரிங்களா?
அந்த ஓட்டத்தை தடை செய்வதனால வர ஒரு சோர்வு, அது எங்கேருந்து வேணாலும் வரலாம். கரெக்டுங்களா? இப்போ நம்ம தேவன்கிட்டேருந்து வந்த சில விஷயங்கள் நம்ம கண்ட்ரோலில் கிடையாது, மற்றவங்க எந்த கண்ட்ரோலும் கிடையாது. அந்த விஷயங்களை பார்த்துட்டோம். பிறப்பு சொல்லலாமா? எந்த வீட்டில் பிறப்போன்னு யாருக்கும் தெரியுமா? தெரியாது. தேவன் தான் அதை முடிவு பண்ணுறாரு. எந்த இடத்துல இருக்கோன்னு தெரியுமா? அவங்க தான் வைக்கிறாரு. கரெக்டுங்களா? வேலையை அவர் தான் கொடுக்குறாரு சில நேரங்களில். ஆனால் அங்கே இருக்கிற ஜனங்கள்னால ஒரு சோர்வு வரும்ல, அதை பற்றி தான் பேசுகிறேன். அது என்னென்ன அப்படின்னு சொல்லுவேன். அதாவது இது 3வது வகைக்கு போயிட்டீங்க நீங்கள். நான் 2வது வகையை பற்றி கேட்டுக்கிட்டேன். ஒரு சோறு வருது. ஓகே, ஓகே, எடுத்துக்கலாம். கரெக்டு. வேற அவர் பலன் அடிவாக இருக்கட்டும். நீங்கள் எப்போ சோர்ந்து போகிறீங்கன்னு நான் கேட்குறேன். இப்போ உதாரணம் நீங்கள் சொல்கிற ஆங்கிலே எடுத்து குடும்பம் இருக்குது. இப்போ சகோதரர் வச்சதே நம்ம நீங்கள் யோசிக்கிற ஆங்கிலே வரும். இப்போ பிரதர் ஏன் லேட்டாக வரணுன்ற ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாரு. ஃபேமிலியில் ஏதோ என்ன ஆயிடுச்சு, லேட் ஆயிடுச்சு. அதனால் அவருக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு சோர்வு வரும். உதாரணத்துக்கு சகோதரன் சகோதரி இருக்காங்க. சகோதரி ரெடியாக லேட் பண்ணுறாங்க, லேட் ஆகுது. அப்போ சகோதரன் என்ன வர்றாரு, சோர்ந்து போகிறாரு. அவரால் என்ன பண்ண முடியலன்னா எக்லிஷாவுக்கு வர முடியலேன்ற ஒரு சோர்வுக்குள்ளே என்ன ஆகுறதுன்னா போகிறாரு பார்க்கணும். கரெக்டுங்க? அதுதான் பாடுறது பார்க்கணும். ஸோ அதன் அடிப்படையில் இங்கே பிரதர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ மற்றவங்க நமக்கு செஞ்ச விஷயத்தினால ஒரு சோர்வுக்குள்ளே போகிறோம்ல, அது எப்படி இருக்காமா, பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு குடி போதையிலையோ எதுலேயோ ஒரு பண்ணுற பிரச்சனையை பார்த்துட்டு, ஒரு பிரச்சனை நடக்குதுங்க சரிங்களா, அதை பார்த்துட்டு என் வீட்டில் இருக்க டிவியை போட்டு உடைக்கிற மாதிரியா. அதாவது புரியுதா? எக்ஸாம்பிள் புரியுதுங்களா? பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு ஒரு பிரச்சனையில் இருக்கான், ஒரு ஒரு ஏதோ போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு என் வீட்டில் இருக்க பொருளை நான் என்ன பண்ணுறேன், உடைக்கிறேன். இதுதான் வந்து பிரதர் கொடுக்குற ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. என்னென்னா, நான் என்னுடைய ஓட்டம் என் கையில் இருக்குது, இன்னொருத்தருடைய வார்த்தைகள்னாலேயோ இல்லை அவங்களோட செயல்கள்னாலேயோ நான் என்ன ஆகிறேன் அப்படின்னா நான் சோர்ந்து போகிறேன். அப்போனா அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை, அவர் ஏதோ ஒரு விஷயத்தினால நமக்கு ஏதோ ஒரு தீமையோ ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுறாருனா நான் என்ன பண்ணுறேன், இங்கிலீஷாக வரல, அவர் வந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, அவர் வந்துட்டாரு, இவர் என்ன ஆகிட்டாரு, சோர்ந்துட்டார். ஸோ உள்ளே இருக்கிற தேவனுடைய ஆலயம் அப்படின்றது அவரே ஆலயத்தை உடைக்கிற மாதிரி ஆகுது. ஸோ இது வந்து சோர்வு. பாருங்கள், சோர்வில் எவ்வளோ ஒரு டேஞ்சர் இருக்குது அப்படின்றது நம்ம நிறைய நேரம் யோசிக்கவே மாட்டோம். இப்போ உதாரணத்துக்கு எனக்குமே இந்த அனுபவம் இப்போ ரீசெண்டாக கூட இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோன்னா, ஒரு சகோதரர் வந்து எனக்கு ஒரு மெசேஜ் போடுறாருன்னு வச்சுக்கிறது, இது நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்கிறோன்னா உடனே நமக்கு என்ன ஆகுது, அப்பா ஒரு சந்தோஷம், அப்பா நம்ம பண்ணிட்டோம், ஒரு பாராட்டு நமக்கு வருதுன்னு போது நமக்கு என்ன ஆகுது, ஒரு சந்தோஷம், சரி வந்து சொல்லிட்டாரு. ஆனால் அந்த நேரத்தில் பெருமை வரக்கூடாதுன்றது தெரியும், ஏன்னா சத்தியம் நமக்கு இருக்குது. ஆனால் அதே பிரதரு அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லாமல், பிரதர் நீங்கள் இதை கொஞ்சம் சரியாக பண்ணலை, இதை மிஸ் பண்ணிட்டீங்க, உடனே என் மைண்டில் என்ன ஓடுது, டக்குன்னு நான் பாராட்டும் போது ஏற்றுக்கிட்டேன் என்னோடய மனசு. அவர் சரியில்லைன்னு சொன்ன உடனே மட்டும் என் மைண்ட் என்ன ஆகுனா, ஏன் அப்படி சொல்கிறாரு, நான் சரியாக தானே பண்ணேன், என்ன பண்ணாலும் இவங்களுக்குலாம் ஒரு இதே இருக்காதா, வருதா இல்லையா, சிந்தனை வருது இல்லை, நம்மளுடைய சிந்தனை வந்து என்ன ஆகுது, டக்குன்னு ஒரு சோர்வுக்குள்ளே என்ன ஆகுறோம் அப்படின்னா போகிறோம்னு பாருங்க. அப்போ ஒருத்தர்கிட்ட பாராட்டு வாங்கும் போது வர அந்த டக்குன்னு வர ஒரு சிந்தனை நார்மலாக அப்படியே பெருமை வராது, அப்படியே நின்றோம். கரெக்டுங்களா? ஓகே பிரதர், தேங்க்யூ. அதே சிந்தனை தான் எப்பயும் வரணும், அந்த நேரத்துலேயும் வரணும். அவங்க ஒரு விஷயத்தை நமக்கு சொல்கிறாங்க, ஒரு கிரிட்டிசிசம் நமக்கு வருதுன்னா அந்த நேரத்துலையும் எப்படி தான் நம்மளோட சிந்தனை இருக்கணும் அப்படின்னா அதே மைண்டில் தான் என்ன இருக்கணும், அப்படிங்களா பிரதர், சரி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், இல்லை மாற்றிக்கிறேன், இல்லை அதை வந்து என்ன பண்ணக்கூடாது, ஏன் அப்படி சொன்னார், எதனால் இப்படி சொல்லியிருப்பார். சில நேரங்களில் நம்ம ஒரு படி மேலே போயிடும். என்ன அப்படின்னா அவர் பார்வையிலே அவர் என்ன நினைக்கிறாருன்றதை கேப்சர் பண்ணிடுவோம். சில நேரங்களில் சோர்ந்து போயிடும். எப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு சகோதரர் இருக்கார், இன்னொரு சகோதரர் வந்து அங்கேருந்து பார்த்து வேறு எதையும் யோசிச்சுட்டு இருக்காருன்னு வச்சுப்போம். அவரோட முகம் வந்து ரொம்ப வாடி இருக்கு, இல்லை ஒரு கோபமாக இருக்குது அப்படின்னு. அதனால் இவருக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா, ஏன் இவர் இப்படி பார்த்துட்டே இருக்கோம்,
ஒருவேளை நான் போன வாரம் சொன்னேன், இவர்கிட்ட ஷேர் பண்ணதுனால தான் இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. யார்கிட்டயே சொல்லியிருப்பாரோ நம்மளை பற்றி, அதனால தான் இவர் பார்த்துட்டே இருக்காரு. நான் என்ன பண்ணுறேன், சே இவங்கெல்லாம் என்ன பண்ணுறதே தெரியல. நான் நாளிலேருந்து என்ன பண்ணல, குட்டீஸாக்கு வரல. ஸோ இதுதான் வந்து பிரதர் கொடுக்குற எக்ஸாம்பிள். அங்கே நடக்கிற பிரச்சனைக்கு வாங்கிட்டு நீ என்ன பண்ணுற, பிடிச்சி போட்டுக்கிற அப்படின்றது தான் என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறாரு. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17 வசனம் இல்லை, வாசிக்க பைபிள். 16, 17. 16 மற்றும் 15 வசனங்கள். அலெக்சாண்டர் எனக்கு வெகு தீமை செய்தான். அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதிலளிப்பாராக. ஸோ இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ நம்ம இங்கே மெயினாக என்ன பார்த்துட்டு இருக்கோம், மற்றவங்க நமக்கு என்ன பண்ணுறது, செஞ்ச விஷயத்தினால வர சோர்வுகள்லாம் பார்த்தோம். அதில் ஒரு பல்வேறு லிஸ்ட்டில் பார்க்குறோம் அப்படின்னா, சில நேரங்களில் நமக்கு சத்தியம் சொன்ன சகோதரர் இடறிட்டார்னா நமக்கு என்ன வந்துடும், நமக்கு சோர்வு வரும் பார்ப்போம். நம்ம நம்பின ஒரு சகோதரர் திடீர்னு நமக்கு சகோதரர் ஐக்கியத்திலே விட்டு போயிட்டாருன்னு நமக்கு என்ன வரும், சோர்வு வரும். ஸோ அங்கே தான் வந்து என்ன பார்க்குறோன்னா, தீமோத்தி சொல்கிறாரு, அட் மை ஃபர்ஸ்ட் திரும்ப வாசிங்க. எனக்கு வெகு தீமை செய்தான். அவனுடைய செய்கைக்கு தக்கதாக கர்த்தர் அவனுக்கு பதிலளிப்பாராக. இது ஆக்சுவலாக இங்கிலீஷில் எப்படி இருக்குது அப்படின்னா, அட் மை ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் நோ ஒன் கேம் டு ஸ்டாண்ட் பை மீ. அதாவது எனக்கு சப்போர்ட்டாக கூட நிற்கிறது யாருமே இல்லை, எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் மே நாட் பி சார்ஜ் அகேன்ஸ்ட், நான் வந்து அவங்களுக்கு எதிராக என்ன பண்ணுவேன், தேவன் என்ன பண்ணிப்பார்னா ஹீல் ஸ்டுட் பை மை ஸ்ட்ரென்த் அப்படின்றது ESVல இருக்குது. ஸோ அதன் அடிப்படையில் இங்கே என்ன பார்க்குறோன்னா, யாருமே வரலனாலும் சரி, எல்லாருமே இடறி போனாலும் சரி, சகோதர சகோதரிகள் இந்த பக்கம் எத்தனை பேர் வசனம் விழுந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், நான் போயிட்டே தான் இருப்பேன் அப்படின்ற ஒரு சிந்தனையோடு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்கணும். ஸோ அடுத்தவங்களால வர கஷ்டங்கள், உதாரணத்துக்கு வேலைத்தளத்தில் ஒரு பெரிய ஒரு சோர்வு நமக்கு வருது, கரெக்டுங்களா? அந்த சோர்வை தேவன் தானே அலோவ் பண்ணியிருக்காரு. சோர்வு இந்த சென்ஸ் அந்த சூழ்நிலையை, அந்த சூழ்நிலையில் அப்போ என்ன பண்ணணும் நம்மளோட சிந்தனைனா, ஓகே தேவன் இதை அலோவ் பண்ணிட்டார், எனக்கு சூப்பர். என்ன மீன் பண்ணுறாருன்னா, நான் கூட இருக்கேன்றார். இப்போ தேவன் என் கூட இருந்தால் தான் எனக்கு என்ன வரும், தூக்கம் வரும், பெஸ்ட் வரும், கரெக்டு. ஸோ அந்த அவர் என் கூட இருந்தால் தான் எனக்கு சோதனை வரும், கரெக்டுங்களா? அந்த ஒரு மைண்ட் செட்டில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் இருக்கணும் அப்படின்றது தான் இங்கே நம்ம பார்க்குற பாடமாக இருக்குது. வாசிக்கலாம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3 வசனம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3 வசனங்கள். நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாய் இருக்கிறது. மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரனுக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புகிறேனே. ஸோ இங்க என்ன சொல்றாருன்னா, சகோதரர் அவர் தன்னுடைய சொந்த இனம் யார், இஸ்ரேல் ஜனங்க, கரெக்டுங்களா? அவங்கள விட்டு கூட யாருக்காக அவர் நிற்கிறாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, கிறிஸ்துவுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா அவங்களால சபிக்கப்படுறேன் அப்படின்றத இங்கே சொல்கிறார். ஸோ கிறிஸ்துவுக்காக அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, மொத்த கூட இருக்க சகோதர சகோதரிகளை கூட சில நேரங்களில் நம்ம இழக்க நேர்ந்தாலும், நம்ம அழைச்ச அழைப்பு யாருடைய அழைப்புனா, தேவன் கிறிஸ்து மூலியமாக நம்ம அழைச்ச அழைப்பு. ஒரு சகோதர சகோதரிகள்னால நம்ம என்ன பண்ணல அப்படின்னா அழைக்கப்படலை. அந்த சத்தியம் நமக்கு கொடுக்கப்பட்டது தேவன், புரியுதுங்களா? உதாரணத்துக்கு ஒரு சகோதரர் ஏ சகோதரர் பி இருக்காங்க. சகோதரர் ஏக்கு சகோதரர் பி தான் வந்து சத்தியம் சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கங்க. அதனால் சகோதரர் பி திடீர்னு சத்தியத்தை கூப்பிட்டு போயிட்டாருன்னா இவர் என்ன ஆயிடக்கூடாது, அப்போ போனார்னா அவருக்கு இவருக்கு என்ன இல்லை. ஏன்னா அவங்க 2 பேரையும் சகோதரத்துவத்தில் கொண்டு வந்தது தேவனுடைய சத்தியம். தேவனுடைய சத்தியத்தை கேட்டு தான் ஒரு சகோதரத்துவத்துக்குள்ளே வந்திருக்காங்க. அப்போ திடீர்னு ஒருத்தர் போகிறாருன்னா சத்தியம் அங்கே தான் இருக்குன்னும் போது இவர் என்ன ஆகக்கூடாது, இடறி விழக்கூடாது அப்படின்றது தான் இங்கே நம்ம பார்க்கணும்.
அடுத்தது இப்போ 2 படிநிலை பார்த்துட்டோமா? 3வது போயிடலாமா? இல்லை ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்களா? சோர்ந்து போல பாடமே அதான் அந்த பாடத்திலே சோர்ந்து போயிட்டீங்களா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எனக்கு தோணுது. என்னன்னா, இப்போ உங்களுடைய முகங்கள் இருக்கு பாருங்க, அது எனக்கு என்னவாகலாம்? சோர்வுக்குள்ள கொண்டு போகலாம் அப்படின்ட்டு. அதனால உங்க முகங்கள் எப்படி இருக்கணும்னா, எப்படி இருக்கும்? ஃப்ரெஷ்ஷாக அப்படியே நல்லா இருந்துச்சுன்னா நம்ம என்ன ஆகலாம் அப்படின்னா பாடத்தை இன்னும் பிரிஸ்காக கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு. ஸோ 3வது, நமக்கு நாமே செய்வது அல்லது செய்யாமல் போன விஷயத்தினால வரும் சோர்வு அப்படின்னு பார்க்கணும். அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, கடந்த கால தோல்விகள் அல்லது முன்னேற்றமின்மை காரணமாக வர ஒரு சோர்வு. எத்தனை வருஷம் ஆகுது நம்ம சத்தியத்தில் வந்து? இல்லை, சும்மா ஒரு தோராயமாக சொல்லுங்கள். ஒரு வருஷத்துக்கு மேலே 10 வருஷம். சரி, ஓகே. 10 இயர்ஸாக வந்து எனக்கு வளர்ச்சியே இல்லைன்னு தோணுது. சில நேரம் சிந்தனைகள் நமக்கு வரும், நம்ம எதுவுமே வளரலே இல்லை போல இருக்கு, நம்ம அப்படியே தானே இருக்கோம், எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு, இன்னும் ஒரு மாற்றமும் இல்லையே என் வாழ்க்கையில், போக ரொம்ப கஷ்டமாலாம் இருக்கு என் வாழ்க்கை. போன வருஷம் கோவப்பட்டேன், சரி கோவத்தை கண்ட்ரோல் பண்ணலான்னு ட்ரை பண்ணால் இந்த வருஷம் கோவத்தோடு சேர்ந்து வெறுப்பும் வருது. சரி வெறுப்பை கண்ட்ரோல் பண்ணணும், கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குள்ளே வெறுப்பு வந்துருச்சு, வெறுப்பு கசப்பாக மாறிடுச்சு. ஏன்னா ஒவ்வொன்றா வந்துக்கிட்டே இருக்குது. நான் ரொம்ப மோசமானவன், எனக்கு என்ன இல்லை, இந்த ஓட்டத்தில் ஓடலாம், நம்மலாம் சபைக்கெல்லாம் என்ன இல்லைங்க, அழைப்பு இல்லை அழைப்பு லாய்க்கு இல்லையா, ஓகே லாய்க்கு இல்லை அப்படின்ற சிந்தனை என்ன ஆகும் அப்படின்னா நம்ம மைண்டுக்கு வரும். வரும்போது என்ன ஆகும், சோர்வு ஆட்டோமேட்டிக்காக வந்து முன்னாடி ஓடுறதை விட என்ன ஆயிடும், பின்தங்கி போயிடுவார். இதில் வந்து இதில் மெயினாக என்ன குறிப்பிடுறாருன்னு பார்த்தோம்னா, சில நேரங்களில் அந்த சிந்தனை வருது பாருங்க அவங்களுக்கு, சோர்ந்து போயிட்டேன்ற சிந்தனை, அதுதான் வளர்ச்சின்றது. நம்ம நிறைய நேரத்தில் நமக்கு வர இந்த சிந்தனை இருக்கு பாருங்க, நான் வந்து போன வருஷத்தோட இந்த வருஷத்தில் ஒன்றுமே மாற்றலை அப்படின்னு ஒரு சிந்தனை வருது. சில நேரங்களில் கடந்த தோல்விகள், இப்போ நேற்று தோத்துட்டேன், ஒரு பாவத்தை, ஒரு விஷயத்தை, ஒரு தனிப்பட்ட ரீதியாக ஒரு பாவத்திலிருந்து மேற்கொள்ளணும்னு நான் முடிவு பண்ணிவிட்டு நான் தோத்துட்டேன். இன்றைக்கி அந்த சிந்தனை, ஐயோ நான் தோத்துட்டேனே அப்படின்ற ஒரு வருத்தம் நமக்குள்ளே வருது. கரெக்டுங்களா? அதுதான் உங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறாரு. அது ஆக்சுவலாக உங்களுக்கு சோர்வை தரக்கூடாது, ஒரு உற்சாகத்தை தான் தரணும் அப்படின்றது தான் இங்கே மெயினாக சொல்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ப்ராவர்ப்ஸ் நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீதிமான் 7 தரம் எழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். ஸோ நீதிமான் என்ன ஆகிறான் அப்படின்னா, 7 தரம் விழுந்தாலும் எந்திரிக்கிறான் போது, ஒரு ப்ராக்ரஸே என் வாழ்க்கையில் இல்லைனாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, டு ரைஸ் அப், திருப்பி என்ன பண்ணால் எந்திரிக்கணும் அப்படின்னு 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இதுதான் நம்ம பார்க்குறோம். என்னுடைய கிருபை உனக்கு போதும், ஃபார் மை ஸ்ட்ரென்த் இஸ் பர்ஃபெக்ட் இன் யுவர் வீக்னஸ் அப்படின்னு சொல்லுவார். என்னுடைய பலன் வந்து உன்னுடைய பலவீனத்தில் பூரணமாய் விளங்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து என்ன பண்ணுறாருன்னா தேவன் முன்னாடி வைக்கிறாரு. சில நேரங்களில் நமக்கு வளர்ச்சியே இல்லாமல் இருக்குல்ல, வளர்ச்சி இல்லைன்ற ஒரு சிந்தனை வருதுல்ல, அப்போ மெயினாக நமக்கு வர வேண்டிய சிந்தனை பார்த்தீங்கன்னா 2 பேர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மார்க் 4ஆம் அதிகாரம் 28. எனக்கு வசனம் போட டைம் இல்லை, அதனால் மார்க் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். எப்படி என்றால், நிலமானது முன்பே முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானே கொடுக்கும். ஸோ முதல்ல என்னவா இருக்கணும், அது முளை வரணும், அதுக்கப்புறம் என்ன ஆகணும், கதிர் வரணும், அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும், தானியங்கள் வரும். ஸோ இது வந்து ஒரு ப்ராசஸ். இது வந்து என்ன ஆகாதுன்னா 1 நாள் 2 நாளில் நமக்கு என்ன ஆகாது, வராது. ஸோ அதனால் நம்ம என்ன ஆகக்கூடாதுன்னா, இன்றைக்கி இருக்கிறது நாளைக்கு எனக்கு இல்லை அப்படின்ற ஒரு சோர்வுக்குள்ளே போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அதை சொல்கிறாரு. இப்போ இன்னொரு விஷயம், நமக்கு இந்த ப்ராசஸ் நமக்கு நிறைய படிச்சிருப்போம் கரெக்டுங்களா. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரோமரில் கூட நம்ம பார்ப்போம். ஒரு பட்டுப்புழு தன்னைத்தானே ரொம்ப கஷ்டப்படுத்தி அது என்ன பண்ணோம் அப்படின்னா
ஒரு கக்கூன் ஃபார்ம் பண்ணும். அந்த கக்கூன்லேருந்து கரெக்டாக என்ன ஆகுது வெளியில் பட்டாம்பூச்சி வரும். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். அந்த புழு இருக்குல்ல, அந்த புழு ஏன் இந்த மாதிரி மாறணும்னு நினச்சிச்சு? இல்லை, அந்த புழுக்கு இந்த மாதிரி மாறணுன்ற சிந்தனை வந்ததுனால மாறிச்சா, இல்லை அது இல்லாமல் அதுவே மாறிடுச்சா? அதாவது அந்த புழுக்கு தெரியுது நான் என்னவா இருக்கேன், புழுவாக இருக்கேன், நான் என்ன பண்ணணும், மாறணும். நாளைக்கே மாறிடுவேன்னா மாற மாட்டேன். நான் என்னைக்காவது ஒரு நாள் என்னவா மாறுவேன், பட்டாம்பூச்சியை நான் ஒரு நாள் மாற போகிறேன். அதுக்காக நான் இன்னைக்கு என்ன பண்ணுறேன், என்ன நானே அந்த புழுக்கு ஃபஸ்ட்டு இந்த சிந்தனை இருக்கிறதுனால தான், நமக்கு சத்தியம் கொடுக்கப்பட்டதுனால தான் நான் இப்படி இருந்தேன்னா ஒரு நாள் ஆவின் சரீரம் எனக்கு கொடுக்கப்பட போகுது. கரெக்டுங்களா? அதில் இப்போ இருக்கிற இந்த மண் பாண்டத்தில் அந்த ஆவியை பெற்று நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு நாளும் வரும் நம்ம பண்ணுற பாவங்கள்லாம் வெளியே வருது. ஏன்னா ஆவியின் சரீரம் வந்து கொடுக்கப்படலை. இப்போ நம்ம மாம்ச சரீரத்தில் இருக்கோம். இப்போ கோபம் ஒரு நாள் வருது, அடுத்த நாள் கோபத்துலேருந்து இன்னொரு சில விஷயங்கள்லாம் வெளியே வருதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம மேலும் மேலும் சத்தியத்தில் வளர்றோன்னு அர்த்தம். மெயினாக இது எப்படி சொல்கிறாருன்னா, சத்தியத்தில் நம்ம ஒழுங்காக இருந்துட்டு, கரெக்டுங்களா, அப்போ நமக்கு சில நேரங்களில் வெளியே கோபம் வருது, வெளியே வந்துடுது திடீர்னு அப்படின்னா வெளியே கொண்டு வர்றாரு தேவன். சொல்கிறார், இங்கே பாருப்பா, இதெல்லாம் உன் வீக்னஸ்ஸு, நீ என்ன பண்ணு, இதெல்லாம் தூக்கி போடு, இதெல்லாம் எடுத்து வெளியே போடு. ஆவி பிடிச்சிருக்கீங்களா? நான் சொல்கிற ஆவி இது அடுப்பில், சரிங்களா? ஆவி பிடிச்சிருக்கீங்கம்மா, பிடிச்சிருக்கீங்களா இல்லையா? பிடிச்சிருக்கீங்களா? எதுக்கு பிடிக்கிறோம்? அது வந்து ஒரு விஷயம் பண்ணும்போது என்ன வெளியே வரும், ஆவி பிடிக்கும்போது. வராதன்னு உள்ளே வச்சுக்க முடியுமா? வெளியே வந்தால் தான் என்ன கிடைக்குது, ரிலீஃப் வருது. இதெல்லாம் இருக்குது எனக்குள்ள, சளி எனக்குள்ள இருக்குது, என் மைண்டில் நீர் கோர்த்துட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் வெளியே வந்தால் தான் என்ன ஆகும்னா தெரியும். மாம்சம் வெளியே கொண்டு வர வர புதிய சிருஷ்டி யோசிச்சு, ஓ இது என்கிட்ட இருக்குது, இதெல்லாம் என்ன பண்ணோம், கிளியர் பண்ணோம். ஓ இது என்கிட்ட இருக்குது, இதெல்லாம் என்ன பண்ணோம், உலகத்தில் இருக்கும் அது தெரியாது. ஏன்னா சொல்கிறது புதிய சிருஷ்டி இல்லை, பாட்டுக்கு இருந்திருப்போம், அதனால கஷ்டம் தெரிஞ்சிருக்காது. இப்போ சத்தியத்துக்கு வந்தோடனே அது தெரியுது. ஏன்னா நமக்குள்ள புதிய சிருஷ்டி இருக்கிறதுனால தான் அது தெரியுது. உங்களுக்குள்ள புதிய சிருஷ்டி சொல்கிறதுனால தான் அது கஷ்டமாக இருக்குது. சொல்கிறதுனால தான் ஒரு ஐயோ நான் இதை பண்ணிட்டேனேன்ற சிந்தனை வருது. ஆனால் அந்த சிந்தனை வந்ததுக்கப்புறம் அதனால் நம்ம சோர்வடைஞ்சிடாமல் அதை கொடுத்ததே தேவன் தான். ஏன்னா இந்த மாதிரி மாறுறதுக்காக தான் உங்களை அழைச்சிருக்காரு. அப்போ கண்டிப்பாக இதுக்கு மாறுறதுக்கு இருக்கிற தடங்கள் எல்லாத்தையும் எடுத்து வெளியே நீட்டுவார். அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டு வெளியே வர்றது தான் இந்த ஸ்டேஜ் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இதில் பிரதர் வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாரு. அதில் வந்து என்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு அப்படின்னா, ஒரு சகோதரி சொல்கிறாங்களாமா, பிரதர் ஹிந்தி மாதிரி என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியல பிரதர், முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுப்பேன், என்னால் இப்போ எதையுமே ஞாபகம் வச்சுக்க முடியலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ இன்னொரு டிஸ்கஷன்ஸ்லாம் வந்து என்ன பண்ண முடியல, அவரால் சப்ஜெக்ட்ஸ்லாம் கேட்டால் ஞாபகம் வச்சுக்க முடியல, இல்லை என்னால் பதில் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லி டிஸ்கரேஜ் ஆகி சொல்கிறாங்க. அதுக்கு பிரதர் கொடுத்த விளக்கம் என்ன சொல்கிறாராமா, சிஸ்டர் முதல்ல நீங்கள் கேட்டுட்டு இருந்தது ரொம்ப கம்மி, சரிங்களா, வெறும் பேசிக்ஸ் மட்டும் கேட்டுட்டு இருந்திருப்பீங்க, ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு வாரத்தில் ஒரு நாள் மட்டும் வந்திருப்பீங்க. ஃபாலோ கிளாஸ் தான் கேட்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ வெளியில் சத்தியம் வெளியிலேருந்து நம்ம சத்தியம் கொடுக்கும்போது என்ன இந்த மாதிரி கூடுகை இருந்துச்சா, ஒரு நாள் வருவோம், சப்ஜெக்ட் கேட்போம், கேட்டு போயிடும், கரெக்டுங்களா? அப்போ ஞாபகம் இருந்திருக்கும். இப்போ என்ன ஆகும்னா நிறைய விஷயங்கள் நமக்கு வரும்பொழுது கண்டிப்பாக ஞாபகம் அப்படின்றது ஒரு கஷ்டமாக தான் இருக்கும் சிஸ்டர். அப்போனா இது என்ன அர்த்தம்னா, நீங்கள் உங்களுடைய மூளையை விட திராணிக்கு அதிகமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சத்தியத்தை படிக்கிறீங்க அப்படின்ற ஒரு சிந்தனையில் நீங்கள் இருங்க சிஸ்டர் சொல்லி என்ன பண்ணியிருக்காருன்னா பிரதர் வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காரு. சில நேரங்களில் நீங்கள் இப்போ சப்ஜெக்ட் பேசுகிற ஒருத்தர் இங்கே இருக்கார், சகோதரிகளுக்கு சில நேரம் இந்த சப்ஜெக்டை இப்படி கொண்டு போயிருக்கூடாது, இப்படி போயிருக்கலாம். இது அந்த பாயிண்ட்டை வந்து பிரதர் கொஞ்சம் இந்த 2 வசனத்தை வந்து ஆட் பண்ணியிருந்தாருன்னா பெட்டராக இருந்திருக்கும். இவர் வந்து அதை வந்து ரொம்ப சப்ஜெக்டை வந்து இப்படி கொண்டு போயிட்டார். அந்த ஆங்கிளில் போய் இதுக்கு ஆதார வசனம் இது செட் ஆகாது, இது தானே செட் ஆகும், இது சிந்தனை வருது இல்லை. இதில் வரதுனால ஒரு சகோதரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரதர் முதல்லலாம் இந்த சிந்தனை வராது, எந்த பிரதர் நல்ல சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க அந்த பிரதர் நினச்சனோ, இப்போ அதே பிரதரையே நான் இவர் என்ன ஒரு
கரெக்டாக சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு சிந்தனை எனக்கு இப்போ வருதுன்னு சொல்லி ஒரு சோர்வுக்குள்ளே போயிருக்காங்க. இதுக்கு பதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ தான் நீங்கள் வளர்ந்துருக்கீங்க, அந்த சிந்தனை வருதுல்ல. என்ன சொல்லுதுன்னா, நான் சத்தியத்தில் இன்னும் வளர்ந்துட்டேன், அப்போ எனக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ என்ன ஆயிருக்குன்னா, சத்தியம் எனக்கு தெரிய நான் என்ன ஆகிறேன், சத்தியத்தில் முதிர்ச்சி அடையிறேன். முதிர்ச்சி அடைய என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு தாட்ஸ் வரும். அந்த தாட்டை வந்து அதை ஒரு குறையாக நம்ம எடுத்துகிட்டு வரல. அந்த சிந்தனை நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஓகே இல்லை இங்கே போட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும், இது போட்டுருந்தா நல்லா இருந்திருக்குன்ற ஒரு சிந்தனை வருதுன்னா, சத்தியத்தில் நம்ம என்ன இருக்கும், வளர்ந்துருக்கோம் அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்றத என்ன பண்ணுறாருன்னா இங்கே சொல்கிறாரு அப்படின்ற. ஏன் எல்லாமே நமக்கு வெளியே வருது அப்படின்னா, தேவன் அதை தான் பண்ணிட்டு இருக்காரு. யோவான் 16:8. ஜான் 16:8. யோவான் எழுதின சுவிசேஷம் 16:8. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஸோ இப்போ அந்த ப்ராசஸில் தான் இப்போ இருக்கோம். நமக்கு எல்லாத்தையும் வெளியே கொண்டு வர்றாருன்னா அதை குறித்து உனக்கு தெரியணும். இந்த பாவம் வந்துட்டு இருக்குது அப்படின்னா உனக்கு தெரிய வைக்கிறதுக்கு தான் இந்த ப்ராசஸ் என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா போயிட்டுருக்கு அப்படின்னு பார்க்கணும். எபிரேயர் 12:6 அப்புறம் 11. எபிரேயர் 12 6 மற்றும் 11 வசனங்கள். விசுவாசம் இல்லாமல் கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். 12வது வசனம். 11வது வசனம். எந்த சிற்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆதிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். இப்ப சிச்சை குறையும் நீங்க சொல்லியிருக்காருனா இல்ல பழகிரோன்னு சொல்லியிருக்காரா? சிச்சை குறையாது, சிச்சை அதிகமாக அந்த சிச்சை என்ன ஆயிரும்னா நமக்கு பழகணும். அதுக்கு தான் சிச்சைகள் வருது. நம்மளுடைய உலகத்துலேயும் சரி, நம்ம வேலைத்தலங்களாக இருந்தாலும் சரி, நம்மளோட வீடாக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து சில நேரங்களில் ஐயோ இந்த நேரத்தில் நான் இப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு தோணுதுன்னா அந்த சூழ்நிலையை தேவன் ஏன் அனுபவிச்சார்னா, இந்த விஷயம் உங்கள்கிட்ட இருக்குது, இதை எடுத்து நீ என்ன பண்ணு, தூக்கி போடு அப்படின்ற. அதுக்கப்புறம் திருப்பி அது வராதா? வரும். அந்த நேரத்தில் நீ என்ன பண்ணியிருப்ப, பழகி அந்த சிச்சைக்கு பழகும் போது தான் என்ன ஆகுது அப்படின்னா பீஸ்ஃபுல் ஃப்ளூட் ஆஃப் ரைச்சியஸ்னஸை வந்து நம்மளால் அனுபவிக்க முடியும். இதுதான் தேவனுடைய அன்பு. எனக்கு சோதனையாக வருதுங்க, தேவன் என்னை கைவிட்டாருன்னு சொல்ல முடியுமா? இந்த வசனத்தின்படி பார்த்தா யாரை நேசிக்கிறாரோ அவங்கள என்ன பண்ணுறாரு, சிக்கிறாரு. யாருக்கு சோதனை அதிகமாக வருதோ, யாருக்கு சோர்வுக்குரிய சூழ்நிலைகள் அதிகமாக வருதோ அவங்கள தான் தேவன் ரொம்ப நேசிக்கிறார். அவங்களுக்கு ஒன்றுமே வரலன்னா சாத்தான் ரொம்ப அவர்களே நேசிக்கிறார். சரிங்களா? இதுதான் டிஃப்ரென்ஸ். இதை வந்து நீங்கள் அப்புறமா மைண்டில் வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள், இந்த சோர்வுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, இது நம்மளா யோசிச்சது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூதாஸை ரீப்ளேஸ் பண்ணது யாரு? பவுல் தானே. 11th 12th அப்போஸ்தலன் யார்? பவுல் தான். இப்போ யூதாஸ் என்ன பண்ணார்னா, அந்த பாவத்தை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சோர்வுக்குள்ளே போனார். ஒரு சோர்வுக்குள்ளே போயிட்டு தேவனுடைய கிருபாசனம் அன்றைக்கு போகிறது கூட எனக்கு என்ன இல்லை, தகுதி இல்லைன்னு சொல்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு என்ன ஆனார்னா அவர் போனார் அப்படின்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக நமக்கு நிறைய ரெஃபரன்சஸில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூதாஸோட பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அவர் இருந்தது, அவர் ஒரு புரட்சியாளராக இருந்திருப்பார், அதே பேக்ரவுண்டில் பவுல் இருப்பார். புரியுதுங்களா? ஆனால் அவரை வச்சு தான் புறஜாதிகள் என்ன பண்ணியிருப்பார்னா தேவன் கூப்பிட்டு வந்திருப்பார். புரியுதுங்களா? ஸோ இங்கே என்ன நம்ம மைண்டில் வச்சுக்கணும்னா, சில நேரங்களில் நம்மளாலே என்னையவே என்னால் மன்னிக்க முடியாது, இந்த பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்லவே கூடாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் எத்தனை முறை விழுந்தாலும் தேவன் ரெடியாக இருக்கார் உங்களை கழுவுறதுக்கு, க்ளீன் பண்ணுறதுக்கு. நீங்கள் அப்போ சப்போஸ் இந்த பாவத்தை பண்ணிட்டேன், இல்லை இந்த ஒரு பலவீனத்தில் நான் இருக்கேன், அதனால் எனக்கு இந்த இதுக்கு தகுதியே இல்லைன்னு சொல்கிறோன்னா, கிறிஸ்துவனுடைய ரத்தத்துக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிறீங்க.
கிறிஸ்துனுடைய ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டுச்சுல, அந்த ரத்தத்தின் மூடு திரையினால தான் தேவன் நம்மளை என்ன பண்ணுறாருன்னா பார்க்குறாரு. நான் என்ன சொல்கிறேன்னாமா, நான் வந்து பாவம் பண்ணிட்டேன், இந்த பாவத்துக்கு மன்னிப்பே கிடையாது, நான் சோர்ந்துட்டேன், இது மன்னிப்பே கிடையாது தேவன் அப்படி நான் சொல்கிறேன்னா என்ன அர்த்தம்னா, கிறிஸ்துவோட ரத்தம் வேஸ்ட்டுன்றேன். புரியுதுங்களா? அதுக்கு பவர் இல்லை. என்ன அதாவது என்ன மாதிரி ஒரு பாவியை கழுவுறதுக்கு அந்த இதுக்கு என்ன இல்லை, அந்த வெளியேறப்பட்ட ரத்தம் நம்ம பார்க்குற ரத்தத்துக்கு பவர் இல்லைன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்னா சொல்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கூட இங்கே வந்து என்ன வெதர் வந்து குறிப்பிட்டாருங்க. அதுதான் பார்க்குறோம். சப்போர்ட்டிங் வர்ஸ் வந்து எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். செத்த கிரியைகள் அப்படின்னா என்ன? கோபம், நமக்கு வர சூழ்நிலைகள், நம்மளுடைய மாம்சம், அது எல்லாத்தையும் சுத்திகரிக்கிறதுக்காக தான் கிறிஸ்துவோட ரத்தமே அங்கே இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு சொல்கிறேன்னா, அந்த ரத்தமே என்ன இல்லைன்னா அதுக்கான வேல்யூவே இல்லைன்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன்னாமா சொல்கிறேன் அப்படின்ற விஷயத்தையும் இதை குறிப்பிட்டேன். அதே மாதிரி பிரதர் இங்கே இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, டிஸ்கரேஜ்மெண்ட், சோர்ந்து போகிறதே வந்து பெருமையாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாருன்னா, இது கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருக்காரு. என்னன்னு பார்த்தோன்னா, இப்போ நான் சோர்ந்து போயிட்டேன், கரெக்டுங்களா? ஐ நோ தட் லார்ட் சேட் ஐ வுட் பி வீக். அதாவது தேவன் என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்கள் பலவீனமாக தான்ப்பா இருக்கீங்க. நீங்கள் வசனம் இருக்குல்ல, பலவீனம், நம்மளுடைய மாம்சம் பலவீனம் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. நமக்கு தெரியும் நம்மளுடைய மாம்சம் பலவீனம் தான், நம்ம பாவங்கள் பண்ணுவோன்னு தெரியும் தேவனுக்கு. கரெக்டாக? கரெக்டு தானே? நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எந்திரிப்பான் அப்படின்னு பார்த்துக்கோம். ஸோ எல்லாமே தெரிஞ்சும் நான் வந்து ஒரு சோர்வுக்குள்ளே போகிறேன்னா என்ன சொல்கிறாரோ, என்ன நம்ம சொல்கிறோன்னா, அந்த இவ்வளோ விஷயத்த சொன்ன தேவன் சொன்னது பொய். நான் என்ன பண்ணுறேன்? நான் விழுறேன். அதாவது நான் விழுவேன்னு அவர் சொல்லிட்டாரு. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா, நான் விழுந்ததுக்கப்புறம் ஐயோ நான் விழுந்துட்டேன், அவர் தான் சொல்லியிருக்காரு நீ விழுவான்னு, நீ விழுவப்பான்னு சொல்லியிருக்காரு. சொன்னதை தெரிஞ்சுமே நம்ம என்ன பண்ணுறோம்னா, விழுந்ததுக்கப்புறம் சோர்ந்து போகிறோம். விழுந்துட்டு இதுக்கு மேலே ஓடி நானே ஒரு இது எதுக்கு நான் இதை பண்ணிக்கிட்டேன், நான் சரியில்லை தேவனே. அப்பா நீ சரியில்லைன்னு நான் முதலே சொல்லிட்டேன். சரிப்படுத்துறதுக்கான இந்த ஒரு ஓட்டத்தில் தான் நீ இருக்க. உன்னுடைய மாம்சம் பலவீனமானது தான் எனக்கு தெரியும். அதனால தான் உன்னை அழைச்சிருக்கேன். உன்னை நான் எதை பார்த்து அழைச்சேன்னா, உன் மாம்சத்தை பார்த்து அழைக்கல, உனக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயத்தை பார்த்து தான் அழைச்சேன். கரெக்டாக? ஸோ அதை வளர்க்குறதுக்கு தான் நீ ஓடுற. அப்போ கண்டிப்பாக உனக்கு எதிரி யாருன்னா சாத்தான் நிற்பான். உன்னுடைய மாம்சம் நிற்கும், உலகத்துலேருந்து வர கஷ்டங்கள் நிற்கும். அது எல்லாத்தையும் நீ மேற்கொள்ளணுன்றதுக்காக தான் அதை எடுத்துகிட்டு வந்து உனக்கு முன்னாடி வைக்கிறேன். நீ உலகத்துலேயே இருந்தாலும் அது உனக்கு வராது. கரெக்டாக? நம்ம ஒரு விஷயத்தை எதிர்த்து நிற்கிறோன்னா மட்டும்தான் அது நமக்கு எதிரியாக நிற்கும். நான் அது கூடவே ஒன்றா இருக்கேன் அப்படின்னா அது பாட்டுக்கு நம்ம பாட்டுக்கு உலகத்தில் எப்படி நல்லா இருக்காங்க கொஞ்சம் எல்லாருமே. ஆமாம், நல்லா தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க அது கூட இருக்காங்க. அவங்களுக்கு டெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கவுன்சிலியர்ஸில் பயங்கரமான டெஸ்ட் இருக்கும். அது ரொம்ப சாதாரணமாக இருக்கும் நம்ம நினைக்கிறோம். இப்போ இருக்கிறத விட அங்கே பயங்கரமான டெஸ்ட் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஒரு பெருமை. எனக்கு தெரியும் நான் பாவி தான், தேவனால் என்ன கழுவ முடியாதுன்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன்னா சொல்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்கே பிரதர் குறிப்பிட்றான்னு பார்க்கணும். ஸோ இதுதான் இந்த 3 விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம். முதலாவது என்ன பார்த்தோம்? செய்யாமல் போன வேறனால ஒரு சோர்வு. ஸோ அதில் நமக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, தேவன் நமக்கு எதை அனுமதித்தாலுமே அது நன்மைக்கு ஏதுவாக தான் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ ரெண்டாவது நம்ம என்ன பார்த்தோம்? இப்போ ஒரு சகோதரன் எனக்கு ஒரு விஷயத்தை செய்யணும்னு எதிர்பார்த்தேன், செய்யலை, அதனால் நான் சோர்ந்து போகிறது எப்படி இருக்குன்னா, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க பிரச்சனைக்கு நான் என் வீட்டில் இருக்கிற டிவியை போட்டு இல்லை பொருளை போட்டு உடைக்கிற மாதிரி என்ன ஆகும்னா இருக்கும். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணாலுமே என்னுடைய பீஸ், என்னுடைய நிலைமை மாறவே கூடாது. அது ஒரு சகோதரனை நம்பியோ ஒரு சகோதரியை நம்பியோ கிடையாது, தேவனை நம்பி இருக்குது. ஸோ சகோதரிகள் மூலியமாக நமக்கு வர எந்த சோதனையாக இருந்தாலும் சரி, பிரதர் நீங்கள் சரியில்லை
அப்படின்னு டக்குன்னு மூஞ்சி, இந்த மூஞ்சை பார்க்கவே முடியாது, எங்கடா மூஞ்சி மாதிரி சுருங்கிடும். கரெக்டுங்களா? டக்குன்னு அப்படியே ஒரு எது நான் சரியில்லையா, டக்குன்னு இங்கே என்ன வந்துச்சு, சோர்வோடு என்ன வந்துச்சு, நான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சு இருப்பாங்க. ஏன்னா மனுஷனோட இயல்பே எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாராட்டை நம்பியே வாழ்கிற ஒரு இயல்பு. ஒரு ஆஃபீஸில் கூட எடுத்துக்கங்களேன், ஒரு வேலையை செஞ்சுட்டு ஒருத்தர் பாராட்டுறாருன்னா அடுத்த வேலை நல்லா இருக்கும். இதுவே இது சரியில் பண்ணி அவங்க மார்க் பண்ணிடு அப்படின்ட்டாரு வைங்க, அடுத்த வேலை அப்போ என்ன பண்ணாலும் அதே தான் சொல்கிறாரு, சோர்ந்து போகிறோமா இல்லையா? ஸோ மனுஷனோட இயல்பே எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு பாராட்டணும், நம்மளை புகழணும், நம்மளை வந்து எல்லாரும் பாராட்டணுன்ற ஒரு சிந்தனையிலே தான் வந்து நம்மளோட மாம்சம் இருக்குது. திடீர்னு இது வந்து நம்ம பொதுவாக எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி கிட்ட பார்க்கலாம். இப்போ மனைவி என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா கணவன் வந்து என்ன பண்ணலாம், சூப்பர் பிரதர் வந்து சொல்கிறார். ஸோ வந்து நான் ஒரு சில என்ன பண்ணணும்னா தூக்கி சொல்லணும். உதாரணத்துக்கு சொன்னால் நான் நல்லா இருக்கேனா, நான் ட்ரெஸ் நல்லா பண்ணிருக்கேனா சொல்லுங்கன்னு சொல்லி என்ன பண்ணேன் எதிர்பார்ப்பாங்க. சகோதரர் சொல்லாதப்ப என்ன ஆகுது, சோர்ந்து போகிறோம்னு பார்க்கணும். இதே மாதிரி எக்லீசியாஸில் நம்ம சில நேரங்களில் தேவனே வந்து நம்மகிட்ட சில விஷயங்களை தேவனே வந்து பேசுவாரா, சகோதர மூலியமாக தான் பேசுவார். இது இதை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொன்னால், அப்படியா நீங்கள் இதெல்லாம் சேஞ்ச் பண்ண தெரியுமா, நான் முதல்ல எக்லீஸாவை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. ஏன்னா அங்கே கிறிஸ்து தான் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறாரு. தேவன் வந்து கிறிஸ்து மூலியமா சகோதர சகோதரிகள் மூலியமாக தான் உங்களை என்ன பண்ணுவார், வைரம் ஒரு கார்பன் இருக்குது, கார்பன் பார்த்துருக்கீங்களா எப்படி இருக்கும், ரொம்ப அழகாக இருக்குமா? இப்போ ஒன்றும் இல்லை, கார்பன் நிலக்கரி இருக்குல்ல, நிலக்கரி தானே அது பேர் தமிழ். அதை எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ நான் ஜாய் ஆளுக்காசா அது இங்கே கடைக்கு போயிட்டு இதாங்க எனக்கு வந்து இதை வச்சுட்டு காசு கொடுங்கன்னா கொடுப்பாங்களா? ஏன் கொடுக்க மாட்டாங்க? அது வைரம் ஆகணும். வைரம் ஆகிறது சாதாரண விஷயமா? எப்போ ஆகும்? அது பயங்கர ப்ரெஷர், 4 பக்கமும் அதுக்கு ப்ரெஷர். வாழ்க்கையில் அதால் மூச்சே விட முடியாது. அந்த ஒரு இதில் ஆக்சுவலாக காட்டியிருந்தாங்க எவ்வளோ அதோட ப்ரெஷர் இருக்குமாமா. 4 ஐஃபில் டவர் இருக்குது பார்த்தீங்களா, அதை தூக்கி மேலே உங்கள் மேலே வச்சு அப்படி இருக்கும். அந்த லெவலுக்கான ப்ரெஷரில் தான் அந்த டைமண்ட் உருவாகுதான். புரியுதுங்களா? அப்போ 4 பக்கமும் என்னை சோதிக்கிறாங்க பிரதர், 4 பக்கமும் எனக்கு சோதனை வருதுன்னா டைமண்ட் ஆகிறப்பா, டைமண்ட் ஆகணும்னா சோதனை வரும். டைமண்ட் ஆனதுக்கப்புறம் கொண்டு போய் கொடுங்க, உள்ளே வரும்போது ஜூஸ் கொடுப்பாங்க. கரெக்டுங்களா? ஸோ அந்த அளவுக்கான ஒரு நிலைமைக்கு நீங்கள் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகணும், பாடுகள் மத்தியில் தான் நம்ம என்ன ஆகணும்னா ட்ராவல் பண்ணணும். அந்த பாடுகள் சகோதர சகோதரிகள் மத்தியிலையும் வரலாம், உலகத்தார்கிட்டேருந்தும் வரலாம், நம்ம சொந்த குடும்பத்திலேருந்தும் வரலாம். சோர்ந்து போகாமல் என்ன பண்ணணும்னா அந்த ஓட்டத்தை ஓடணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். 3வது என்ன பார்த்தோம், ஒரு பலவீனம் எனக்கு இருக்குது, அந்த பலவீனத்தை மேற்கொள்ள நான் போராடும் போது சில நேரங்களில் தோற்று போகும்போது நமக்கு என்ன ஆகும்னா சோர்வுகள் வரும். அந்த சோர்வுகளை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மேற்கொள்ளணும். எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்னா கண்டிப்பாக தேவன் மன்னிக்க வல்லவராக இருக்கார். அவர் நம்பி தான் உங்களை அழைச்சிருக்காரு. நம்பிக்கை இல்லாமல் அவர் உங்களை அழைக்கலை. நீ வரமாட்டப்பாலாம் உன்னை அழைக்கலை. நீங்கள் பேம்ப்ளெட்டை வாங்கி சத்தியம் கேட்டீங்கல்ல, அதெல்லாம் எதிர்ச்சியாலாம் நடக்கலை. அவர் பிளான் பண்ணாமல் ஒரு விஷயமும் இந்த பூமியில் நடக்காது. அவர் பிளான் பண்ணி தான் உங்களை அழைச்சிருக்காரு. எதுக்கு அழைச்சாரு? நீ என்னுடைய குமாரனுடைய மனவாட்டியாக இருக்க தகுதி உனக்கு இப்போ இல்லைனாலும் ஒரு நாள் உன்னால் ஏற்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அழைச்சிருக்காரு. நானே அதுக்கு தகுதி இல்லைன்னா வெயிட் பண்ண மாட்டார். ஒரு பாயிண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுவார். யூதாஸ்க்கு இந்த நிலைமை தான். ஒரு பாயிண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணார். அதுக்கப்புறம் தூக்கி கொடுத்து அவங்க ஓட ஆரம்பிச்சிடுவாங்க. அதனால் சில நேரங்களில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளே நம்ம கடந்து போகும்போது நமக்குள்ளே ஒரு பலவீனத்தில் நம்மளால் மேற்கொள்ளாமல் இருக்கும்பொழுது அதில் ஒரு சோர்ந்து போயிடாமல் ஐயோ நான் வேணாம் எனக்கு இனிமேல் அப்படின்னு ஆகாமல் நம்ம ஒருத்தரை சோர்வுபடுத்தணும். கவனிச்சிங்களா? அதுதான் சகோதரி ஸ்டார்டிங்கில் சொன்னாங்கல்ல, அதுதான் இந்த கோர்ஸ் நம்ம எடுக்கிற இந்த பாடத்தில் கடைசியில் உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். நம்ம இந்த சர்டிஃபிகேட் எதுக்குன்னா சாத்தானை சோர்வுபடுத்துவது எப்படி. ஸோ டைட்டில் தலைப்பு வைக்கலாம்னு நினச்சேன்.
சரி எதுக்கு அப்படின்னு விட்டாச்சு. சாத்தானை ஏன் அவனை சோர்வுபடுத்து எப்படின்னு சொன்னேன்? கண்ணுக்கே தெரியாத ஒரு வெப்பனை எடுத்துகிட்டு வரான், சுற்றி குத்தி பார்க்குறான், ஒன்றுமே அடக்கலை. அவனுக்கு ஒரு சோர்வு வருமா வராது? அதை தான் நம்ம ஏற்படுத்தணும். புரியுதுங்களா? சாத்தானை சோர்வுபடுத்துறதுக்காக தான் நம்ம பூமியில் இருக்கோமே தவிர நம்ம சோர்ந்து போகிறதுக்காக கிடையாது. அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லோரும் இருக்கணும் அப்படின்றத பார்க்கணும். அதுதான் இந்த சர்டிஃபிகேட்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா டிடி பிரதர் வந்து அது இங்கிலீஷில் எப்படி சொல்லியிருக்காருன்னா டிசப்பாயிண்ட் த டெவில். சாத்தானை வந்து ஏமாற்ற, அதாவது சோர்ந்து போக வச்சிடறோம் அப்படின்ற மாதிரி வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்களோட மைண்ட் செட். இப்போ ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்ச உடனே நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஓகே இன்றைக்கி தேவன் ஒரு நாளை கொடுத்துருக்காரு, நேற்று நான் சில விஷயங்களை இழந்திருப்பேன், சில விஷயங்களை ஜெயிச்சிருப்பேன், எது வேணால் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி எனக்கு கொடுத்த நாளில் நான் எப்படி என்னுடைய ஓட்டத்தை ஓடுறேன். கண்டிப்பாக விழுவேனா? வாய்ப்பு இருக்குது. மாம்சம் வெளியே வருமா? வாய்ப்பு இருக்குது. வெளியே வரும்போது நான் அதை எப்படி ஹேண்டில் பண்ணி அடுத்த நாள் நான் திருப்பி என்ன பண்ணணும்? ஓடணும். சோர்வுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்றது ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு இந்த 3 விஷயத்தை மட்டும் சொல்கிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 விதமான ஒரு நிலைமைகள் இருக்கும். எப்படின்னா இப்போ ஒரு சகோதரன் ஒரு சகோதரி இருக்காங்க, ஒரு சகோதரர் ஏ சகோதரர் பி இருக்கான்னு வச்சுக்கோங்க. 2 பேருமே யாரை பார்த்துக்கிறாங்கன்னா அவங்களோட மாம்சத்தை தான் பார்த்துப்பாங்க. கரெக்டுங்களா? இப்போ சகோதரர் இருக்கார், சகோதரன் என்னை பார்க்குறாருன்னா பார்த்துட்டாரு. இவர் என்னை பார்க்குறாருன்னா என்ன அர்த்தம்னா என்னத்தை பார்க்குறாரு? என்னோட மாம்சத்தை தானே பார்க்குறாரு. என் வாயிலேருந்து வர வார்த்தையை பார்க்குறாரு, என் மாம்சத்தை தான் பார்க்குறாரு. நானும் அவர் என்ன தான் பார்க்குறேன்? அந்த மாம்சத்தை தான் பார்க்குறேன். அவரோட ஆவி என்ன இருக்குன்னு எனக்கு தெரியுமா? என்னோட ஆவி எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியுமா? தெரியாது. கரெக்டுங்களா? அப்போ மாம்சத்தை பார்த்து நம்ம மாம்ச பலவீனங்களில் வர ஒரு டிஃப்ரென்சஸை வச்சு அவர் ஆவி எப்படி இருக்குன்னு நம்மளால் என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. இது ஒன்று. 2வது, சில நேரங்களில் நம்மளே பார்ப்போம். கரெக்டுங்களா? நம்மளே பார்க்கும்போது அங்கேயும் 2 விஷயம் இருக்கும். என்னென்ன இருக்கும்? இது மாம்சம், புதிய சிருஷ்டி. டக்குன்னு சாத்தான போயிட்டு சரி, மாம்சம் புதிய சிருஷ்டி 2மே இருக்கும். அந்த 2 விஷயமுமே இந்த சிந்தனை எனக்கு மாம்சத்துலேருந்து வருதா புதிய சிருஷ்டிலேருந்து வருதான்ற அந்த ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் நம்மளோட உடம்புல. கரெக்டுங்களா? ஏன்னா மண்பாண்டத்தில் தானே இந்த ஆவியை பெற்றிருக்கும். கண்டிப்பாக அந்த போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அங்கே நம்மளுடைய புதிய சிருஷ்டி சில நேரங்களில் ஜெயிக்கும், பழைய மனுஷனும் சில நேரத்தில் ஜெயிக்க வாய்க்கும். ஆனால் அடுத்த நாள் இப்போ இன்றைக்கி வந்து 100% கோவப்படுறேன்னா நாளைக்கு 90% தான் கோவப்படுறேன்னா ஜெயிச்சிட்டிங்க. புரியுதுங்களா? அடுத்த நாள் 100% பட்டேன்னா அடுத்த நாள் நான் அவ்வளோதான் விட்டு அப்படியே 100லே போ அப்படின்னா இருக்கக்கூடாது. அடுத்த நாள் என்ன பண்ணணும்? திருப்பியும் போராடு. 90 தான் பண்ண முடிஞ்சா அடுத்த நாள் போராடு. ஐயோ திருப்பி விழுந்துட்டேன், போராடு, சோர்ந்து போகாது அப்படின்ற ஒரு சிந்தனையோடு நம்ம என்ன பண்ணோம்னா கடைசியாக 2 கொரிந்தியர் ஒரே நிமிஷம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9 வசனத்தை வாசித்து நம்ம பாடத்தை முடிப்போம். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 8 மற்றும் 9 வசனங்கள். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மன முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. இல்லை. கரெக்டா? இல்லை தானே? அப்போ எல்லாருமே வந்து நாளையிலேருந்து இல்லை இப்போலேருந்து யாரை மட்டும் சோர்வுக்குள்ளே கொண்டு போகணும்? சாத்தானை மட்டும் சோர்வுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு நீங்கள் எல்லோரும் என்ன ஆயிருந்தா தயாராகிடணும். அப்போ நம்ம மனசில் என்ன இருக்குன்னா யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யோவான் 14:27. யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கிறார். கலங்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும், ஆனால் நீ கலங்கக்கூடாது. பயப்படுற மாதிரி சூழ்நிலைகளும் வரும், அப்படி பயப்படக்கூடாது. தேவ சமாதானம் நம்முடைய அனைவரும் இருதயத்திலும் இருப்பதாக தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்.